எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மலவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் வலுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கனின் அருளை சிந்திப்பேனே. திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்துவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின்னருள் செய்வாய் இரு நிலத்தவரின் புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக பெருவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோ மாணிக்க மணியே வருக வருகவே திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல் வெள்ளி மகிழ்ந்தொரு வாழ் விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் மனுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தன்மார்க்க அன்பர்கள் சகலருக்கும் இந்த இனிய மாலை வேளையில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம அகவல்ல 312வது வரி எல்லாம் இருக்கிறீங்களா? லைன் 311 ஏரா நிலை. ஏரா நிலை நடு ஏற்றனை ஈண்டு ஆறாறு கடத்தி அருட்பெரும் ஜோதி. இதே போன்ற ஒரு வரி 18வது வரிக்கு போய் ஒரு ரிஃபர் பண்ணீங்களா? 18வது வரியில என்ன சொல்லியிருக்கிறாருன்னு யாராவது படிங்க ஒரு ஆளு. 18வது வரி 17 18 ஏரா நிலைமிசை ஏற்றி சிமிலரா இருக்கும் பாருங்க. அது இதுலயும் ஏரா நிலைமிசை ஏற்றியன் தனக்கே
ஆறாறு காட்டியது அருட்பெரும் ஜோதின்னு வரு. இதுல வந்து ஆறாறு கடத்தியதுன்னு வரு. இந்த டூ டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரியுதா? காட்டிய என்பது அந்த 36 தத்துவம் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது காட்டுறது. அது எந்த இடத்துல இப்ப சித்தர்கள் வந்து பராபர நிலையில நின்று பாக்குறாங்க 36. சித்தர் நூல்லையும் 36 தத்துவங்கள், திருமந்திரத்துல 36 தத்துவங்கள், திருவள்ளுவரும் 36 தத்துவங்களை பேசி இருக்கிறாரு, செவ்வாக்கியாரும் 36 தத்துவங்கள் பேசியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் எல்லா சித்தர்களும் 36 தத்துவத்தை வந்து பேசுவாங்க. இது வந்து ஆன்ம தத்துவம். ஆன்ம தத்துவம் வந்து 24, சிவ தத்துவம் வந்து 5, வித்யா தத்துவம் என்று சொல்லக்கூடியது வந்து 7. இது வந்து எல்லாம் கூட்டினாக்க 36 சூட்சம தத்துவங்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப கடவுள் இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து இருக்கிறாரு. அதனாலதான் அட்டகத்துல வந்து தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே தத்துவ அதீதமேல் நிலையில். அப்ப 36 தத்துவத்தை வந்து அவங்க உருக்கி அதை கடந்து பரசிவ நிலையில இருந்து பாக்குறாங்க. வள்ளலாருடைய அருளுக்கு வந்து அந்த அந்த பரசிவத்தையும் கடந்து பார்க்கறது தான் வள்ளலாருக்கு கடத்தியது என்ற சொல்லை வந்து பயன்படுத்தினார். ஏன்னா 96 வந்து உருக்கும் போது ஒரு பொருள் மிச்சப்படும், அதுதான் பரசிவம். வள்ளலார் அந்த நிலையும் பரசிவத்தையும் கடந்து பராபர நிலையும் கடந்து பெருவெளி அப்படின்றது ஒரு தனி வெளிக்கு போறார். அந்த நிலை வந்து இதுவரையில யாரும் ஏறாத இடம் அப்படின்னு. அப்ப ரிசர்வாக வைக்கப்பட்ட இடம்னு சொல்லுவோம். அதுதான் 18லயும் சொல்றாரு, ஏறா நிலைமிசை ஏற்றி என் தனக்கு ஆறாறு காட்டியது. அப்ப 2 பார்வை பாருங்க. ஒண்ணு பரசிவ நிலையிலிருந்து பாக்குறது, சித்தர் பார்வைகள்ல 36 பாக்குறது, அதை கடந்து பாக்குறது. கடந்து பார்க்கும் போதுதான் வள்ளலாருக்கு ஆன்மாக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது என்ற விவரம் வந்து அவருக்கே எட்டுது. அதுதான் உள்ளகம் சொல்றாரு. அந்த ஆன்ம நிலை வந்து இதுவரையில யாருக்கும் காரியப்படல அப்படின்னு சொல்றாரு. இந்த சித்தர்களுக்கு காரியப்பட்ட ஆன்ம நிலை வேறு. அது வந்து பொய்யகம்னு சொல்றாரு. ஏற்கனவே நான் வந்து அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 2:5 வந்து அந்த பாடல் வந்து இருக்கும். பொய் பிடித்தார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் மெய் பிடித்தேன். அப்ப பொய்யகத்தே பொருந்தாத வள்ளல் அருகணிந்து என் கை பிடித்தார், நான் அவர் கால் பிடித்துக் கொண்டேன், மெய்யகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றார் அப்படின்னு அந்த பாடல் வரும். 6ஆம் திருமுறையில் அந்த பாடல். ஆக இங்க வந்து மறுபடியும் அந்த ஏறா நிலைமிசை, இந்த 312 வந்து ஏறா நிலைமிசை ஏற்றி என்னை ஈண்டு என்பது அந்த 19ஆம் நூற்றாண்டுல தான் என்னை 36 என்னை கடத்தியதுன்னு சொன்னார் அருட்பெரும் ஜோதி. அப்ப அருட்பெரும் ஜோதியினுடைய அருள் பெறும்போதுதான் 36 தத்துவத்தை பரசிவத்தையும் நம்ம வந்து 36 தத்துவம் கடந்து போக முடியும். 36 உருக்கி பேலன்ஸ் வந்தா பரசிவம், 36 கடந்ததாக்க அது வந்து பெருவெளி. அது இதுவரையில யாரும் ஏறாத நிலை. ஓகே, இப்ப 6ஆம் திருமுறையில 862வது பாடலுக்கு போங்களேன். நிலைகளை பற்றி அங்க அவர் பெருமான் என்ன வச்சிருக்கிறார்? 862 பாடல்ல பேச்சு வந்து 200, 6ஆம் திருமுறையில பாடல் நம்பர் வந்து 862. யாரும் படிங்க. திருநிலை பெற்றனன் அம்பலத்தான் அருள் தெல்லமுது உண்டு ஒரு நிலை பெற்றனன். இப்ப அம்பலத்துல இருக்கக்கூடிய அமுதத்தை உண்டு நான் ஒரு நிலை பெற்றனன், ஒன்றே சிவமெனும் ஓங்குகின்ற பெருநிலை பெற்றனன். அப்ப ஏற்கனவே 2 சிவம் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து பரசிவம், இன்னொன்று வந்து சுத்த சிவம். அப்ப எது வந்து ஓங்குகின்றது, ஓங்கி நிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னாக்க சன்மார்க்கத்துல கண்ட சிவம் தான் ஓங்கி நிற்கின்றது. அதாவது ஒன்றே சிவம் என ஓங்குகின்ற பெருநிலை. இப்ப சன்மார்க்கம் காட்டுகின்ற பெருநிலை பெற்றனன் அப்படின்னு சொல்றாரு. பெருநெறி அதற்குரிய நிலையும் பெருநிலை பெற்றனன். சுத்த சன்மார்க்கம் பிடித்து நின்று, அப்ப சுத்த சன்மார்க்கத்துல பிடித்து நிற்பதுதான் பெருநிலை.
அதுதான் ஒரு நிலை, அதுதான் திருநிலை. இருநிலையும் முன்னிலையும் எல்லா நிலையும் எனக்குள்ளவே, ஆல் இன் ஒன், எல்லா நிலையும் இதுக்குள்ள அடங்கிருச்சு. இப்ப இதுகிட்ட இருந்து பிரிந்ததுதான் அந்த மற்ற மற்ற நிலைகள் எல்லாம். அப்ப இருநிலை முன்னிலை என்று சொல்லக்கூடியது பழைய நிலையும் இப்ப இருக்கக்கூடிய எல்லா நிலையும் எனக்கு உள் இருக்கின்றது, எல்லா நிலையும் எனக்குள்ளவே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஆல் இன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த இதை. அடுத்து 9-8-0 பாடல், 6ஆம் திருமுறை தான். 9-8-0 உள்ள பாடலை பார்ப்போம். இது பேஜ் 218 வரும். இதுலயும் நிலைகளை பற்றி பெருமான் எழுதியிருக்கிறத நீங்க கவனத்தில் கொள்ளுங்க. இதுல உள்ள செய்தியை பாருங்க எப்படி இருக்கு. எம்மத நிலையம் எடுத்துட்டீங்களா? 9-8-0. இதுல பாருங்க, எம்மத நிலையும் நின்னருள் நிலையில் இலங்குதல் அறிந்தனன். அப்ப எல்லா நிலைகளும் எதை கொண்டு இயங்குது, எந்த நிலையிலிருந்து இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அருட்பெரும் ஜோதி நிலையிலிருந்து தான் மற்ற மற்ற நிலைகள் எல்லாம் இயங்குதான் எம் மத நிலை. இப்ப மத நிலையும்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் அடங்குது டக்குன்னு சொல்லுங்க. பராபரை 6 அந்தங்கள். சித்தாந்தம் ஒரு நிலை, வேதாந்தம் ஒரு நிலை, போதாந்தம் ஒரு நிலை, கலாந்தம் ஒரு நிலை, நாதாந்தம் ஒரு நிலை, இப்படி 6 அந்த நிலைகளும் நின் அருள் நிலையில் இலங்குதல். இலங்குதல்னா விளங்குதல்னு சொல்லலாம், இயங்குதல்னு சொல்லலாம், அறிந்தனன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சம்மதமாக்கி கொள்கின்றேன். இதுல என்ன வித்தியாசம்? மற்ற நிலைகளுக்கும் சன்மார்க்கத்துக்குரிய நிலைகள்ல என்ன வித்தியாசம் இருக்கு? ஆற்றல்ல வித்தியாசம் இருக்குது, நிலைகள் வித்தியாசம், அதோடைய தன்மை குணங்கள் எல்லாமே வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, எல்லாம் உன்னுடைய படைப்பா இருக்கிறதுனால நான் அதை சம்மதமாக்கி கொள்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லால் தனித்து வேறு எண்ணியதுண்டோ செம்மலுன் பாதம் அறிய நான் அறியேன், சிறிதும் இங்கினி துயர் ஆற்றேன், இம்மதிக்கடியேன் குறித்தவா உள்ளவார் இயற்றுவதுன் கடனேன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த 981 பாருங்க, கீழே உள்ள பாடல் மொத்தம் 4 இது வரும். அகப்புறம் மற்ற அகப்புறம் புறத்தே அடுத்தடுத்து புறப்புறம் 4 இகந்ததும் இல்லை ஓர் ஏகதேசத்தினால் இறையும் இங்கு எண்ணியது உண்டோ, உகந்த நின் பாதம் அறிய நான் அறியேன், உருகனிங்கினி சிறிதாற்றேன், இகம்பெறல் ஆற்றேன், மயக்கலாம் தவிர்த்துங் என்னை ஆண்டருளுது கடனே. அப்ப இந்த இடத்துல 4 இடம் சொல்லி இருக்கிறாரு. இதை எங்க சேர்த்துக்கலாம்? அந்த அகவல்ல முதல்ல நம்ம படிச்சோம் இல்லையா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதின்னு 4 தடவை படிச்சோம். அந்த இடத்துல இந்த நம்பரை வச்சிருங்க, 981 சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டைம் கம்போல் பண்ணணும், அந்த கருத்துக்களை கம்போல் பண்ணி படிக்கிறது, அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது 981 அருட்பா அப்படின்னு போட்டுக்குங்க. இது இன்னொரு ஆதாரம் 4 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த நிலைக்கு நிறைய பாடல்கள் இந்த 6ஆம் திருமுறையில் நிலைகளை பற்றியே நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறார். அது நம்ம பாடல்கள் எடுத்துக்கிட்டு இன்னும் பார்க்கலாம், என்னென்ன நிலைகளை பற்றிலாம் என்னென்னதான் பெருமான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுபோல 7-9-9 கூட பார்க்கலாம் நிலைகளை பற்றி. 7-9-9 பாடல். ஆ 7-9 பாருங்க என்ன சொல்றாரு. கலைகளோர் அனந்தம், பேஜ் 190, பாடல் 7-9-9. கலைகளோர் அனந்தம்
அனந்தமேல் நோக்கி கற்பங்கள் கணக்கில கடப்ப. கற்பங்கள்னா யுகங்கள். அடுத்த வரியில சொல்ல பாரு, நிலைகளோர் அனந்தம் நெடியும் காணா. அப்படின்னா விஷ்ணு நித்திய நிர்குண நிறைவே அலைகள அற்று உயிருக்கு அருளமுதம் அளித்தருளும் அருட்பெரும் ஜோதி கடலெனும் அரசே புலைகளவ் அகற்றி எனக்குள்ளே நிறைந்த பொது நடம் புரிகின்ற பொருள். அப்ப நிலைகளோர் அனந்தம் அப்படின்றாரு. இந்த நிலை வள்ளலாருக்கு கிடைத்த நிலை வந்து இந்த யுகம் பல கோடி யுகங்கள் கடந்து கூட யாருக்குமே கிடைக்காத ஒரு புதிய நிலை. சைவ சித்தாந்தத்துல இருக்கிற எந்த மகான்களுக்கோ ரிஷிகளுக்கோ கூட இந்த நிலை வந்து கிடைக்கல. வள்ளலாருக்கு தான் முதல்ல கிடைச்சது. அதனாலதான் ஏறான்னு பல்வேறு செப்பாத மேல்நிலை எண்ணாத மந்திரமே இறங்காத எண்ணாத மந்திரமே எழுதாத மறையை ஏறாத மேல்நிலை நின்று இறங்காத நிறைவேன்வர். அந்த நிலைக்கு போயிட்டா, அதாவது வள்ளலார் சொல்ற இந்த ஏறா நிலையில நம்ம வாழ்வு கிடைச்சிருச்சுன்னா, உடம்பு கிடைச்சிருச்சுன்னா, அந்த நிலையில இருந்து இறங்க மாட்டோம். அது நித்திய இடமாக அது வகுத்து வச்சிருச்சு. அதனால அந்த இடத்துல போயிட்டு திருப்பி இறங்குறதுக்கு வாய்ப்பு யாருக்குமே வராது. அதுதான் வந்து நித்திய இடம் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலைக்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும். வேற எந்த தெய்வங்களும் இந்த நிலைக்கு வந்து கொண்டு போக முடியாதுன்றது நமக்கு தெரியும். அதனால்தான் இதுவரையில யாரும் ஏறாத நிலை நடு. அந்த வெளிகள்ல வந்து இது வந்து நடுவெளி என்பதுதான் அந்த நடு என்ற சொல்லை வந்து பயன்படுத்தினார். ஏற்று என்றனை ஈண்டு இப்பொழுது ஆறாறு கடத்தியது அருட்பெரும். அப்ப என்ன பரசிவத்தை கடந்து போறார். ஈண்டு அப்படின்ற சொல் வந்து இப்பொழுதுன்ற. அதனாலதான் 5 திருமுறைகளை வந்து எழுதிட்டு இவர் வந்து அந்த ஆறாரை கடந்து போகும்போது 36 தத்துவத்தையும் கடந்து பரசிவத்தை கடந்து போகும்போதுதான் இப்ப என்னுடைய அறிவு வந்து அண்டங்களை கடந்துருச்சுன்ற. அப்ப பராபரை அண்டத்தை வந்து கடந்து போகும்போதுதான் பெருவெளி அண்டம் இவருக்கு வருது. அதுக்கப்புறம் தான் இந்த 6ஆம் திருமுறையை வந்து பெருமான் எழுதுறாரு. அதை சுருக்கி சாரமாக இந்த அகவலையும் நமக்கு வந்து எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அதான் ஈண்டுன்னு சொல்ற. இப்பொழுதுதான் நான் வந்து அந்த 6 கடந்து போறேன் அப்படின்னு சொல்றாரு. 6 கடத்திய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. இப்ப 36 தத்துவங்கள் வந்து கட்டாயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கும். 36 கடக்காமல் உய்ய முடியாது என்பது தெல்ல தெளிவாக நமக்கு வந்து தெரியும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? கேட்கலாம். இந்த வரியில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். எல்லா சித்தர்களும் 36 வந்து உருக்கிதான் போயிருக்கிறாங்க. 36 உருக்காம அங்க ஒண்ணும் பேச முடியும். 36 கடந்தாத்தான் கடவுள் நிலை. அதுபோல 1, 9, 9 6ஆம் திருமுறையில பாருங்க 1999. Page 397. 6 அந்தத்துக்குள்ளும் மருந்துன்னு ஒண்ணு. ஓகே, அது முடிச்சுட்டீங்கன்னு பாத்துட்டீங்கன்னாக்கா அடுத்து வந்து 20, 22 பாருங்களேன். பேஜ் வந்து 400. இதுலயே 36 தத்துவத்தை சொல்றாரு. 6 அப்பாலா மருந்து அதற்கு அப்புறத்து 6 அப்பால் மருந்து. 6 என்பது 12 வெளிகளை கடந்திருக்கிற மருந்து. 6 இல்லா மருந்து என்னை எல்லாம் செய்த இன்ப மருந்து. அப்ப 6 அப்பால் இருக்குது மருந்துன்னா எது? அது மருந்து வந்து எது? அருட்பெரும் ஜோதி தான் மருந்தாக இருக்கு. அப்ப 36 கடத்தினாதான் நம்மளுடைய உண்மை ஸ்வரூபம் நம்ம வந்து அருட்பெரும் ஜோதி என்று அறிய முடியும். தன்னை அறியறதுக்கு வந்து 36 வந்து கடந்து போனாதான் கடத்தினாதான் நம்ம வந்து அருட்பெரும் ஜோதி என்ற
எல்லையை வந்து நம்ம அடைவோம். நம்மை வந்து அருட்பெருஞ்சோதியாக நம்ம காண முடியும். ஓகே, அடுத்து தாபத் துயரம் தவிர்த்து உலகுறும் எல்லா ஆபத்தும் நீக்கியது அருட்பெரும் ஜோதின்றார். அதாவது இந்த உலக வாழ்க்கையில வந்து பல்வேறு வகையான துயரங்கள் வந்து வரும், துன்பம் துயரங்கள் வரும். அதை தவிர்த்து அது மட்டும் இல்ல, உலகுறும் எல்லா ஆபத்தும், எல்லா உலகத்திலையும் ஆபத்து இருக்கின்றார். இப்ப நம்ம உலகத்துக்கு வந்து இப்ப கொரோனால ஆபத்து தானே, தண்ணி இல்லைன்னா ஆபத்து, எல்லா காற்று மாசுபட்ட ஆபத்து, பல்வேறு வகையான ஆபத்துக்கள் நிறைந்தது இந்த பூமி. இந்த பூமி மட்டும் இல்லாம உலகு உருண்டர், உலகுன்னா எல்லா உலகத்திலயும் ஆபத்து இருக்கின்றது. அப்ப அந்த ஆபத்து வந்து என்ன மாதிரி ஆபத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த வெளிகள்ல வந்து ஏதோ ஒரு தேய்மானம், அந்த வெளிகள்ல இருக்கக்கூடிய பேட்டரியில எப்படி பேட்டரி வீக் ஆகுதோ அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ்க்கு வந்து வீக் ஆகும். இப்ப நம்மளுடைய மனவெளி வந்து எப்படி பவர் குறைஞ்சி போகுது, ஊக்கம்லாம் நமக்கு குறைஞ்சி போகுது, அந்த மாதிரி அந்தந்த பல கோடி அண்டங்கள் இருக்கு இல்லையா, எல்லாமே உலகங்கள் தானே. அந்த உலகத்துக்கும் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆபத்து எல்லாத்தையும் நீக்கியது எனக்கு அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. அதான் ஆபத்தே இல்லாத ஒரு வாழ்வு வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் மட்டுமே அதை கொடுக்க. அடுத்து மருட்பகை தவிர்த்து, மருள் நமக்கு எது பகைனா மருள் தான் பகை. அருள் வந்து நமக்கு நட்பு, மருள் வந்து நமக்கு பகை. மருள்னாலே இருள்னு ஒரு பொருள், அதான் பகை. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து பகை என்ற நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நமக்கு பகையாக இருப்பது இருள். அதை தவிர்த்து என்னை வாழ்வித்து மெய்யுலகத்துக்கு தன்னை வந்து வாழ்வித்து எனக்கே அருட்குருவாகியது இந்த ஃபர்ஸ்ட் குருவாக வள்ளலாருக்கு வந்து கிடைச்சது வந்து அருட்பெரும் ஜோதி. அதான் எனக்கே அப்படின்னு. இப்ப சித்தர்களுக்கு குருவாக இருந்தது வந்து வாழை தேவின்னு சொல்லுவாங்க, அல்லது பரசிவம், அதுதான் அவங்களுக்கு வந்து குருவா இருந்தது. ஆனா வள்ளல் பெருமானுக்கு குருவாக இருந்தது வந்து அருட்பெரும் ஜோதி என்பது ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல வந்து பார்த்திருக்கு. மட்டும் இல்ல, நீங்க வந்து 646ல பாத்தீங்கன்னா இதுதான் முதல் குரு என்ற ஒரு வரி வந்து அதுல இருக்கும். 646 646ல பாத்தீங்கன்னா Page 158. பேஜ் வந்து 158ல அந்த மேல உள்ள முதல் பாடல். அது 646ல என்ன சொல்லியிருக்கிறாரு? அதுல கருமுதற் கருவாய், முதல் கருவாகவும் விளங்குது, கருவினுட் கருவாய் இருக்குது, கரு எல்லாம் காட்டுமோர் கருவாய். இந்த கரு புடிச்சு வளரும் போது அப்பதான் எல்லா டைமென்ஷனையும் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப சில டைமென்ஷன்ல வாழ்றவங்க வந்து 6 அண்டத்துல வாழக்கூடியங்க, அவங்க ஒவ்வொரு டைமென்ஷன்ல இருப்பாங்க. பட் அவங்க வந்து வள்ளலார் உலகத்தை வந்து பார்க்க முடியாது, வள்ளலாரையும் பார்க்க முடியாது. ஆனா இந்த அருட்பெருஞ்சோதி கரு பிடிச்சி வளர்ந்தாக்க இன்ஃபேக்ட் எல்லா டைமென்ஷன் வாழ்க்கையும் வந்து அவங்க பார்க்க முடியும். அதான் கரு எல்லாம் காட்டும் ஓர் கருவாய், எல்லாத்தையும் பார்க்கலாம். அடுத்த வரியில பாருங்க, குரு முதற் குருவாய், இதுதான் முதல் குருன்னு சொல்றாரு. இந்த குரு கிடைச்சிருச்சுன்னா குரு எல்லாம் கிடைத்த கொள்கையா. தனித்தனி குரு தேட வேண்டியதில்லை, ஒவ்வொரு வித்தைக்கும் ஒவ்வொரு எல்லைக்குள்ள குருவை நம்ம பிடிச்சி ஏறி ஏறி போகணுன்ற அவசியம் இல்லை. இந்த குரு கிடைச்சாருனாக்கா எல்லா குருவும் நமக்கு கிடைத்த ஒரு கொள்கையாக மாறிடும். கொள்கையோடு அளவா, அளவிட முடியாத கொள்கை, அருமுதல் அருவாய், அருவமாக அருமுதல் அருவாய் அல்லாவாய் அப்பாலாம் அருட்பெரும் ஜோதியாம் தலைவன் மருவியன் உள்ளத்தில் புகுந்தன் அவன் தன் வன்மையை தடுப்பவர் யாரு? இப்படிப்பட்ட இறைவன் வந்து என்னுடைய உள்ளத்துல வந்து புகுந்து கொண்டதை யாரு வந்து தடுக்க முடியும், யாரு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு பெருமான் வந்து சொல்றாரு. அப்ப வள்ளல் பெருமானுக்கு குரு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அவர் குருவாக இருந்து
முதல் குருவாக, அதுதான் இவர் வந்து முதல் பிள்ளை அப்படின்ற பெயரை பெறுகின்றார். அருட்பெருஞ்சோதிக்கு பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று பெயரிட்டாள். தன் பிள்ளை அருட்பெருஞ்சோதி வள்ளலாரை மட்டும்தான் தன் பிள்ளையாக அது ஏற்றுக்கொள்ளும். மற்றவங்களாம் மற்ற மற்ற வெளிகளுக்குரிய மற்ற அருளுக்குரிய பிள்ளைகளாக இருப்பாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் உலகம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அதுதான் அந்த உலகம் யாரும் ஏறல, அந்த இடத்த பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து உள்ள பாடல்ல பாருங்க, உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருள்நிலை தெரித்த அருட்பெரும் ஜோதி. இங்கேயும் வந்து அருள்நிலை தெரித்தன தெரிவித்தது அருட்பெரும் ஜோதி. இப்போ உருவத்துக்குள்ள அருவம், உருவம்னா அது வெளி உருவம், இந்த உருவம் கிடையாது. அந்த உருவத்தை பற்றி இன்னும் விரிவாக எங்க சொல்லியிருக்கிறார்னா பாத்தீங்கன்னா 5:5:6 போய் பாருங்க. அருட்பா 5:5:6. பேஜ் வந்து 138. கரு பிடிச்சி வளரும் போது அந்த உருவம் வந்து எப்படி எங்க வளரும், எந்த உலகத்துக்குரிய வளர்ச்சி அது கொடுக்கும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து இங்க வைத்திருக்கிறாங்க பெருமாள். உருவெளியே உருவெளிக்குள் உற்ற வெளி உருவே, பாருங்க ஸ்பேஸ் உருவம் எடுக்கிறது. உருநடுவும் வெளிநடுவும் ஒன்றான ஒன்றே பெருவெளியே பெருவெளியின் பெருஞ்சோதி மயமே பெருஞ்சோதி மய நடுவே பிறங்கும் தனி பொருளே மறுவொளியா மலர் அகத்தே வயங்கும் ஒளிமணியே மந்திரமே தந்திரமே மதிப்பரிய மருந்தே திருவொளியா ஓங்குமணி மண்டில் நடத்தரசே சிறுமொழி என்று இகழாதே தேர்த்து மகிழ்ந்தருளி. இந்த பாடல் வந்து உருவம் வந்து எடுக்குது, கரு பிடித்து உரு வளர்றது. வள்ளலார் வந்து வளர்ந்துதான் போயிருக்கிறாரு, வளர்க்கப்பட்டிருக்கிறாரு, அருட்பெரும் ஜோதினால் வளர்க்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தெரியும். அதுபோல அவர் வளர்ந்ததுக்கு வந்து நிறைய பாடல்களும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடல் வந்து முக்கியமாக ஒரு இது எடுத்துக்கொள்ளலாம். அருவமாக இருக்கின்றது. அறுவதில் அருவம் அறுவதில் அருவம் அருளுற வகுத்த அருட்பெரும் ஜோதின்னு கூட அடுத்தடுத்து சில பாடல்கள் வரும். அதான் உருவமும் அருவம். அருவம்னா கண்ணுக்கு தெரியாது, உருவம்னா வெளி உருவம், இதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. உபயமம்னாக்கா அது உள்ளுக்கு அருவமாக இருக்கும், அதுக்குள்ள இன்னொரு ஒரு உபயமாக அசிஸ்டன்ட் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி உள்ளுக்கு ஒரு அருவமாக, அருவத்துக்குள் ஒரு அருவம். அப்படி ஆகி அருள்நிலை தெரித்தது அருட்பெரும் ஜோதி. இப்படி மிக மிக உன்னதமாக ரகசியமாக இந்த நிலை வந்து அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றது. இருளறுத்து என் உள்ளத்து இருள். அப்ப இந்த வெளிகள் வந்து அருட்பெருஞ்சோதிகிட்ட இருந்து விரிய விரிய பல கோடி அண்டங்களாக இது விரிந்து, வெளிகள் விரிந்து விரிந்து ஏக வெளியே அநேக வெளின்னு சொல்லுவார். அப்ப அநேக வெளியாக விரிந்து விரிந்து வரும்போது அந்த வெளிக்கு வந்து என்ன இல்லைன்னா ஒளி இல்லாமல் போகும். அதுதான் நம்மளுடைய அஞ்ஞான வெளின்னு சொல்றது. அதுக்கு அறிவும் கிடையாது, இந்த மன வெளிக்கு வந்து ஒளியும் கிடையாது, இருளு. அப்ப இருளுக்கு உள்ள இயல்பு என்ன குணம் இருக்குன்னா அங்கதான் வந்து காம குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் எல்லாமே இருக்கக்கூடியதா இது. சுத்த வெளிக்கு சுத்த வெளியாக இருக்கக்கூடியதுல என்ன இருக்குன்னா கருணை இருக்கு, கருணை இருக்குது, எல்லா ஞானமும் இருக்குது, முக்காலத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் அந்த சுத்த வெளிக்கு இருக்குது. ஆனா இருளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் இருக்கும், அதுவும் அப்பப்ப மறந்தும் போயிடும், நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அதான் ரிவிஷன் நமக்கு வந்து அடிக்கடி தேவைப்படும், இல்லைன்னா ஒரு கருத்து வந்து மறந்து போயிடும். அப்புறம் இன்னும் அதுக்கு வந்து இந்த இருள் வெளிக்கு வந்து தேய்மானமும் இருக்குது. தேய்மானம் இருக்குன்னா சிதைவு, மனச்சிதைவுன்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கட்ரி ப்ராப்ளம்லாம் வருது இல்லையா, மனக்கோளாறுன்னு சொல்றாங்களே, அப்ப அந்த வெளிகளுக்கு வந்து நோய்கள்லாம் வரும், வெளி சம்பந்தப்பட்ட நோய், சைக்கட்ரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றது. சோ அது வந்து இருள்மயமாக இருக்கு. திருவள்ளுவரும் இதைதான் சொல்வாரு, இருள் சேர் இரு வினையும் சேர. இருள் இருக்கிற வெளியில வந்து இரு வினை சேரும்ன்றார். இப்ப ஒளியாக இருக்கின்ற உள்ளத்துல வந்து அது சேராது. அப்ப இருளை அறுத்து அது இல்லாமல் செய்யணும். இதெல்லாம் நம்ம செய்யவே முடியாது.
கடவுளுடைய அருளால் செய்யப்படக்கூடிய ஒன்று. இருளறுத்து என் உள்ளத்து எண்ணியாங்கு எண்ணியாங்கு. அப்ப உள்ளத்துல வந்து என்ன எண்ணுகின்றாரோ இறைவன் வந்து அங்க அருள் செய்ய அருளி சொல்றாரு. அப்ப எண்ணங்கள் அங்க ஒண்ணு. உள்ளத்துல வந்து உங்களுக்கு எண்ணம் இருக்கும். பிறப்பை ஒழிக்க வேண்டும், பிறவா வரம் பெற வேண்டும், ஜோதிமயமா ஆக வேண்டும். இந்த எண்ணங்கள் வந்து நிறைய வைக்கப்படும். எண்ணிய எனதுள் எண்ணமே இசைந்த பேரின்பமே பண்ணிய தவமே தவத்தினால் ஒரு பலனே அப்படின்னு 6ஆம் திருமுறையில ஒரு பாட்டு. அப்ப என் உள்ளத்து எண்ணியாங்கு அருளி அருளமுது அளித்து அருட்பெரும். அருள் உமது அமுதம் உண்டுதான் வளர்ந்து போகணும் அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியுது. வள்ளலாருக்கு இறைவன் அருள் அமுதம் அளித்ததை சொல்றாரு. இந்த அமுதம் வந்து முதன்மையான அமுதம். இந்த அமுதம் உண்டாதான் அழியாத உடம்பு பெறலாமே ஒழிய மற்ற எந்த அமுதம் பெற்றாலும் சித்தர்களும் அமுதம் உண்டவர்கள். அது பரசிவத்துக்குரிய பராபரைக்குள்ள அமுதத்தை அவர்கள் வந்து உண்டாரு. அந்த அமுதம் உண்டு. அந்த அந்த வாழ்வு கூட பாருங்க அவங்களுக்கு நிலை இல்லை என்பதை வள்ளல் பெருமான் சுட்டி காட்டியிருக்கிறார். அப்ப இனி உண்ண வேண்டிய ஒரே அமுதம் என்ன அமுதம் கேட்டீங்கன்னாக்க சன்மார்க்கத்திற்குரிய அருளமுதத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் நமக்கு வந்து கிடைக்கப்படும். இதுதான் நமக்கு வந்து உலக நட உணவும் தேவைப்படுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து சில பஸ்ப உணவுகள், மூலிகை உணவுகள் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அமுத உணவு தான் தேவைப்படுது. இந்த அமுத உணவு தேவைப்படும் போதுதான் இந்த உலக உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணுமே ஒழிய எடுத்தெடுப்புலே உலக உணவுகளை வந்து தவிர்க்க கூடாது. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியாம திடீர்னு என்ன செஞ்சா உணவெல்லாம் குறைச்சிருவாங்க. அப்ப உணவை குறைச்சிட்டாங்கன்னாக்க அவங்க உடம்புல வந்து சத்து குறைஞ்சுது. அது வந்து தவன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில அது வந்து அவங்களுக்கு பங்கத்தை கொடுக்கும். சத்து குறைய குறைய அப்புறம் உள்ளுக்கு இருக்கிற மெக்கானிசம்லாம் ஒழுங்கா இயங்காம மரணத்தை வந்து தழுவக்கூடிய நிலைமைக்கு கூட போயிடுவாங்க. அப்ப இதெல்லாம் ரொம்ப பொறுமையா நடைமுறை உணவுகளை அழகா சைவ உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு உடம்ப கெடுத்துக்காம அழகா வச்சுக்கிட்டு தான் இந்த கேமை விளையாடணும். அதே மாதிரிதான் தூக்கமும். சில பேர் தூங்காம முழிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கி விழுந்துட்டு இருப்பாங்க. தூக்கம் தான் போய் தூங்கணும். அருள் சார்ந்து தூக்கம் வந்து கட்டுப்படுத்தணுமே ஒழிய இவங்க போட்டுக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு தூங்காமலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்கா பின்னால வந்து அவங்களுக்கு உடலால் நொந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். அதான் வள்ளலாருக்கு இறைவன் வந்து அருள் அமுதத்தை எப்ப ஊட்ட வேணுமோ அப்ப ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால அவர் புற உணவை வந்து தவிர்த்து கொண்டார். சும்மா சில பேருடைய விருப்பத்துக்காக சும்மா ஒரு பிடி சாப்பிட்டுட்டு அப்புறம் போதுன்னு நீண்ட நாளைக்கு சாப்பிடாம பெருமான் இருப்பார்னாக்கா உள்ளுக்கு அவருக்கு சப்ளை நடக்குது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஊட்டி வளர்க்கிறார். 6ஆம் திருமுறையில பல்வேறு இடத்துல இந்த அருளமுதத்தை சொல்லி இறைவன் எனக்கு ஊட்டி வளர்க்கின்றான் அப்படின்றது பெருமான் கூறியிருக்கார். அதான் இருள் அறுத்து என் உள்ளத்து எண்ணியாங்க அருளி அருளமுது அளித்து அருட்பெருஞ்சோதி. அருளுதும் உண்டு வளர வரல இருள் அற்று போயிடும். தெருநிலை இதுவென தெருட்டி என் உள்ளத்து அருள்நிலை காட்டிய அருட்பெரும் ஜோதினர். தெருள் நிலை அப்படின்றது தெளிந்த நிலை. இப்ப திருமந்திரத்திலயும் ஒரு பாடல் இருக்கு. தெளிவறியாதா சிவனை அறியா, தெளிவறியாதா தன்னை அறியா, தெளிவறியாதா தீரார் பிறப்பே அப்படின்னு சொல்லுவார். தெளிவு. இது வந்து அருளை கொண்டு தெளிவு பெறுவது. இப்ப நம்ம வந்து ஒருத்தர் விளக்கம் கொடுத்து ஒரு ஒரு தெளிவு பெறுறோம். சோ இது வந்து முடிந்த நிலை கிடையாது. சம்திங் பெட்டர் தென் நத்திங்கிற மாதிரி நமக்கு ஒரு தெளிவு இருக்குது. இத மாதிரி படிச்சு 6 அறிவு இருக்கிறதுனால நம்ம வந்து தெளிவு பெற்றுக்கிறோம். ஆனா அருள் நிலையில பெறுகின்ற தெளிவு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது உதவும். இது வந்து தெரிந்து கொள்ளலாம், இப்படிலாம் இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாமே ஒழிய எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து இது ஆகாது. ஆக வள்ளலார் வந்து தெருள் நிலை இது இதுதான் உண்மையான தெளிந்த நிலை அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலை வரைக்கும் நம்ம தெளிவு அடையணும். அதாவது பெருமான் சொன்ன நிலை, இந்த ஏறா நிலை மிசைன்னு சொன்னாரு. அந்த நிலையில வரும்போதுதான் நமக்கு வந்து முழுமையான தெளிவு வந்து கிடைக்கும். அப்ப அந்த நிலையில இருந்து பார்க்கும்போது எல்லாமே பொய்த்து போயிடும். அதனாலதான் சித்தர் நிலையும் உங்களுக்கு வந்து பொய்த்து போனது. வள்ளலார் வந்து அதை வேண்டாம், சைவ சித்தாந்தமும் வேண்டாம், அதையும் கடந்த இறைவனுடைய ஒரு தெளிந்த நிலை இருக்குதுன்னு சொல்றாரு. அதுதான் ஏறா நிலை மிசைன்னு சொன்னாரு. அப்ப தெருநிலை இதுதான் முடிவான நிலை. இப்ப நிலை வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க. அதான் நம்ம சார்ட் போட்டிருக்கிறோம். நம்ம அஞ்ஞான வெளியில இருக்கும் போது அது வந்து நமக்கு இருள் நிலைன்னு தெரிஞ்சுக்கணும்.
அப்படியே கடந்து போக போக ஒவ்வொரு நிலையிலும் தெளிவு கிடைக்குது. பிரம்ம வெளியில ஒரு தெளிவு, விஷ்ணு வெளியில தெளிவு, ருத்ர வெளியில தெளிவு, மகேஷ் வெளியில தெளிவு, அப்படியே பறை பரசிவம் அப்படி போகும்போது தெளிவு. அதையும் கடந்து போகும்போது முடிவான தெளிவு. அங்க போனேன்னு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடும். அதைத்தான் பெருமான் இங்க எழுதுறாங்க. தெருநிலை இருவென தெருட்டி. இந்த தெருட்டி என்பது புகட்டி அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். என் உள்ளத்தில் அருள்நிலை காட்டியது. என் உள்ளத்திலேயே பாருங்க, உள்ளத்துல அருள்நிலையை அடைவதுதான் உண்மையான தரிசனம். அதாவது சபை எனது உளமென தான் அறிந்து அறியுமோர் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி எங்க அறிய முடியும்னாக்க புறத்துல போய் பார்த்துட்டு வருது. அது அகத்துக்குள்ள நமக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கும். உள்ளம் பெரும் கோயில்ன்றாங்க இல்லையா? அது போல அந்த ஸ்பேஸ் தான் அருள் நிலைக்கு உரிய இடம். அதான் அருள் நிலை காட்டியது அருட்பெரும் ஜோதி. அதுதான் வள்ளல் பெருமானுக்கு கிடைக்கும். பொருட்பதம் எல்லாம் புரிந்து, பொருள் பிளஸ் பதம். அந்த உலகம் எந்த பொருளால் உருவாக்கப்பட்டிருக்குது? ஏன்னா சித்தர்கள் சொல்றாங்க, 10 அறிவு கொண்டு அந்த பொருள் என்ன பொருள், அந்த உலகம் அது அது அந்த உடம்பு என்ன பொருளாக செய்யப்படுது என்பது எங்க அறிவுக்கு எட்டலன்ற. அதே மாதிரி அது என்ன பதம்? ஏன்னா மொத்த சைவ சித்தாந்தத்துல 82 பதங்கள். இதுவரையில இந்த உலகம் பெறாத ஒரு பதம் தான் வள்ளல் பெருமான் பெற்ற பதம். இத நீங்க பதம் பதம் பதம்னு அந்த அகவல்லையே பார்க்கலாம். 932வது பாடலுக்குள்ள போனீங்கன்னா, அகவலுக்குள்ள போனீங்கன்னா, இந்த பதம் என்ற சொல்லை பல்வேறு பதமாக பிரிச்சு 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 அவர் காட்டி கொண்டு வருவார். பதமதி பதமே, பதனிருள் பதமே அப்படின்னு வரும் பாருங்க. 9 அந்த பாடல் 932க்கு போடுங்க. நோட் பண்ணிக்கங்க அதையும். பதவியல் அதனுடைய இது. சத்திய பதமே, தத்துவ பதமே, நித்திய பதமே, நிர்குண பதமே, தத்துவ பதமே, தற்பத பதமே, சித்துரு பதமே, சிச்சுக பதமே, தம்பரம் பதமே, தனிச்சுக பதமே, அம்பரம் பதமே, அருட்பரம் பதமே, தந்திர பதமே, சந்திர பதமே, மந்திர பதமே, மந்தன பதமே, நவந்தரும் பதமே, நடந்தரும் பதமே, சிவந்தரும் பதமே, சிவசிவ பதமே. இது பதம், அந்த உடம்பினுடைய பதம். இப்ப எப்படி நமக்கு வயது ஆக ஆக நம்மளுடைய உடல் பக்குவம் பதம் எல்லாம் அந்த பாடியோட பிளஷ் இறைச்சி அதோடைய பதம்லாம் மாறி போகுதோ, அதுபோல அந்த ஒளி உடம்புக்கும் பதம் இருப்பதாக இங்க குறிப்பிடுறாரு. அதான் பொருட்பதம் எல்லாம் புரிந்து மேல் ஓங்கியது அருட்பதம் அளித்த. அருட்பதத்தை எனக்கு அளித்தது அருட்பெரும் ஜோதி. ஏன்னா சித்தாந்தத்திலையும் பதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து உருள் சகடாகிய உளம் சலியா வகை. உருள் சகடுனாக்க ரோலர் மாதிரி சக்கரம் இருக்கு இல்லையா, வண்டிங்களுக்கு எல்லாம் சக்கரம், அது திருப்பி 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 சுழன்றுகிட்டே தானே இருக்கும். அந்த உருள் சகடுன்றாரு. உளம் சலியா வகை. மனம் எப்போதும் சகடு போல என்ன செஞ்சிருக்கும், உருண்டு உழப்பிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாரு. உருண்டுகிட்டே இருக்கும், ஒன்றுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி உளம் சலியா வகை அருள்வழி நிறுத்திய அருட்பெரும் ஜோதி. நல்ல அருள்வழியில என்னை நிறுத்தியது. அப்ப என்னோட மனம் இனி அலைப்பாயாது, இனி சுழன்றுகிட்டு இருக்காது. இந்த உலக இச்சைகள்லயும் உலக ஆசைகளிலும் அது இருக்காது. அதுக்கு அருள் துணை செஞ்சுதான் அந்த வழிக்கு வரும். அதான் அருள்வழி நிறுத்தியது அருட்பெரும் ஜோதி. அப்ப ஸ்டேபிள் மைண்ட், ஒரே சிந்தனை ஒரே மாதிரி இருக்கும், கண்டதெல்லாம் நினைக்கக்கூடியதா இருக்கும். இப்போ உள்ள மனம் நம்ம சும்மா இருந்தாலும் அது எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும், அது நினைவுக்குரியதாக இருக்கும். அதான் சலியா வகை. சலிப்பும் தட்டும் இந்த மனம். உருள் சகடாகிய உளம் சலியா. சில நேரத்துல எல்லாமே சலிப்பு தட்டிக்கூடியதுதான் இந்த இருள்வெளி. அப்படி சலிப்பு இல்லாமல் வகை அருள்வழி நிறுத்திது. அருள்ல வழி நிறுத்தும் போது அந்த ஸ்பேஸ்க்கு சலிப்பு வருமானா வராது. அதான் இறுதியாகவும் முடிவான வெளியாக இருக்கக்கூடிய அங்க நிறுத்தி ஸ்டாப் பண்ணிச்சு அருட்பதம். மைண்ட் எங்க போய் ஸ்டாப் பண்ணணும், நம்ம எந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்றதுக்கு இந்த அருள் வழியில தான் நிறுத்தணும். வெருள் மனமாயை வினை இருள் நீக்கி. வெருள் இதுவும் வெருண்டு இருக்கின்ற மனமாயை. திருமந்திரத்துல மனமாயை பற்றி சொல்லும் போது 6 கோடி மாயா சக்தின்னு சொல்வாரு.
வள்ளல் பெருமான் அது இன்னும் கோடியாக பெருக்குவார். மாயை வந்து இன்னும் கோடியாக விரிவு வந்து சொல்ல முடியாது. அவ்வளோ இருக்குதுன்னு. சரி, இந்த மாயையை வந்து கடத்து யாரால் போகணும்? இததான் ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. அந்த மாயை மட்டுமே 6 கோடிக்கு மேல இருக்குதுன்னாக்க எப்படி வெல்றது? சாதாரண மெடிடேஷன் எல்லாம் வெல்ல முடியுமா அருள் இல்லாம? அதான் வெருள் மன மாயைன்னு சொன்னாரு. சரி, இது மாயை இருந்தா அடுத்து என்ன இருக்கும்? வினையும் இருக்கும். வினை என்பது அதுவும் எத்தனை கோடி ஜென்மங்கள்ல உள்ள பதிவுகள் எல்லாம் நல்வினை, தீவினை. இந்த வினையை பற்றி எல்லா சித்தர்களும் சொல்லுவாங்க. திருக்குறளையும் வினை ஊழ் வினை அப்படின்னு திருக்குறளையும் இருக்கு. சோ இந்த வினை என்பது நாம் முன் ஜென்மத்துல செய்த வினை பயன்கள் இந்த உயிரை வந்து பற்றி கொண்டே வரும். எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கும். அடுத்து இருள். இப்ப இருள் என்பது நமக்கு தெரியும். நம்மளோட அஞ்ஞான வெளி வந்து இருள். நம்ம குழந்தையாக உருவாகும் போதே இந்த உடம்பு வந்து நமக்கு அந்த இருள் வெளியை உருவாக்கி கொடுத்தது. சரி, இதையெல்லாம் நீக்கி இப்ப அருட்பெருஞ்சோதி காரியப்படும் போது மனமாயை நீங்கி போது, வினை நீங்கி போது, இருள் நீங்கி போது. அதான் நீக்கி உள் அருள் விளக்கேற்றிய அருட்பெரும் ஜோதி. உள் அருள் விளக்கு. அப்ப இறைவனுடைய விளக்கு, இறைவனுடைய ஜோதியை வந்து ஏற்றியது அருட்பெரும் ஜோதி. அப்ப உள்ளுக்கு ஏத்தம். இப்ப நம்மலாம் இப்ப கோயில் வழிபாடெல்லாம் புறத்துல வந்து ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. இறைவன் வந்து இங்க உள்ளுக்கு ஏத்தணும். இது வந்து இப்ப சித்தர்களோட இதுனாக்கா அவங்க உள்ளத்துக்குள்ள எப்படி ஏத்துவாங்கனாக்கா மூச்சு பயிற்சி செஞ்சு மூலாதாரத்துல இருந்து ஏற்றுவாங்க. ஆனா இப்ப இந்த விளக்கு இந்த ஜோதி வந்து மூலாதாரத்தில் உள்ள ஜோதி அல்ல. இது வந்து கருணையினால் வந்து இறைவன் நமக்கு ஏத்தக்கூடிய. எங்க வந்து யாருக்கிட்ட கருணை இருக்கோ, யாருக்கு அவரை பிடிச்சிருக்குதோ அவரு உள்ளுக்கு தன் ஒளியை வந்து அவரு வந்து உள்ளுக்கு ஏத்துவார். அவர் தான் ஏத்த முடியுமோ வேற யாரும் ஏத்த முடியாது. அதான் இதுக்கு வந்து மூச்சு பயிற்சினால் ஏத்துக்கிட்ட மார்க்கம் இல்லை. இது வேற ஜோதி. அதான் இருளெல்லாம் நீக்கி உள் அருள் விளக்கு ஏற்றியது. இந்த உள் என்பது வந்து எத்தனை இடத்துக்கு அது ஏத்துன்னா அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் 4 இடத்துக்கும் உள்ளுக்கு ஏத்தும். அப்ப இங்க வந்து அருள் விளக்கேற்று. பொதுவா ஆன்மால ஏத்தும் போதுதான் அங்க வந்து உண்மையான அருட்பெரும் ஜோதியோடைய அனுபவம் வந்து நமக்கு கைகூடும். வள்ளலாருக்கு அந்த அகம் காரியப்பட்டதால்தான் இந்த அகவலை வந்து நமக்கு ஏத்துறாரு, விளக்கி கொடுக்கிறாரு. அருள் விளக்கு ஏற்றியது அருட்பெரும் ஜோதி. சுருள் விரி உடைய மனச்சுழலலாம். சுருள் விரிவு எப்போதும் திருப்பி திருப்பி சுருள் என்பது ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. திருப்பி திருப்பி இந்த மனம் என்ன செய்யும்? நினைச்சதையே திருப்பி திருப்பி நினைத்து கொண்டு சுழலும் இந்த உலக வாழ்க்கையிலே. அதனால சுருள் விரிவுடைய மனச்சுழல். மனச்சுழல்னாரு முதல்ல வந்து தகடுன்னாரு. திருப்பி திருப்பி இந்த மனம் வந்து இறப்பாங்க, திருப்பி வருவாங்க, திருப்பி இறப்பாங்க. இதுலயே வந்து சுழன்று கொண்டே இருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இருந்து விடுபட வேணும்னாக்கா அருள் துணை வேண்டும். அத வந்து அறுத்தேன்றாரு. சுருள் விரி உடைய மனச்சுழல் எல்லாம் அறுத்து அருள் ஒளி நிரப்பியது அருட்பெரும் ஜோதி. இந்த அருள் ஒளியை வந்து உள்ள கூட்டுக்குள்ள ஆன்மாவில நிரப்பும், மனதில் நிரப்பும், புலன்கள்ல நிரப்பும், மூளையில எல்லாம் கொண்டு போய் நிரப்பும், எலும்புக்குள்ளெல்லாம் கொண்டு போய் நிரப்பும். அந்த அகவல்ல படிக்கிறதுல கடைசியில தோளெல்லாம் குலைந்திட சூழ் நரம்பனைத்தும் என்பெல்லாம் ஒரு ஹிட் அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடன்னு. அப்ப உள்ளுக்கு அந்த ஒளி வந்து எப்படி மடை திறந்தால் தண்ணியை அடிச்சு ஒரு டேம் வந்து உடைச்சுக்கிச்சுன்னா தண்ணி எப்படி எவ்வளவு ஸ்பீடா வருது, அந்த மாதிரி இந்த அருள் ஒளி வந்து உடம்பு உள்ளுக்கெல்லாம் பூந்து ஜோதிமயமாக எல்லாத்தையும் ஆக்கி விட்டு. அதான் அருள் ஒளி நிரப்பிய அருட்பெரும் ஜோதி. அப்ப அங்க அந்த மனமாய்க்கு அங்க வேலை இல்லை, அந்த சுழற்சிக்கெல்லாம் இல்லை. மனம்லாம் கடந்து போயிருவாங்க, கரைஞ்சும் போயிரும் மனமும். வெறுப்போடு இகழ் ஒரு வெறுப்பும் தவிர்த்து அருட்பேர் அளித்த அருட்பெரும். நான் மனம் என்று ஒன்று இருந்தாலும் விருப்பம் இருக்கும், அடுத்து வெறுப்பும் இருக்கும். அதுக்குள்ள இயல்பு, அஞ்ஞான வெளிக்குள்ளே இயல்பு. அப்புறம் வெறுப்போடு இகழ் உரு வெறுப்பும், இகழக்கூடிய வெறுப்பும். அதான் இகழ் உரு வெறுப்பும்னு. அப்ப சாதாரண மனித வாழ்க்கை என்பது, அஞ்ஞான வாழ்க்கை என்பது வந்து விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டது. இததான் வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. இறைவனுக்கு வந்து விருப்பு வெறுப்பு கிடையாது. ஆனா மனிதனாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த விருப்பும் வெறுப்பும் இருக்குது. இதை வந்து தவிர்த்தே அருட்பேர் அளித்த அருட்பெரும் ஜோதி. அருட்பேர்
பேர் என்பது அருள் பாக்கியம். பேற்றுன்னு சொல்லுவாங்க, பெற்ற பேருன்னு சொல்லுவாங்க, பெரும் பாக்கியம். அப்ப அருட்பேர் அளித்தது அருட்பெரும் ஜோதி. அந்த பாக்கியத்தை எனக்கு அளித்தது அருட்பெரும் ஜோதினா. அதனால என்னுடைய விருப்பு வெறுப்பு அற்று போச்சுன்றது. அப்ப மனம் இருந்தா தானே விருப்பு வெறுப்பு. மனமே கரைஞ்சு போகுதுன்னாக்கா அப்ப விருப்பு வெறுப்புக்கு அங்க இடமே இல்லை. விருப்பு வெறுப்பு அற்றுட்டாக்க பிறப்பு இல்லைன்னு வள்ளலார் உரைநடையில ஒரு இடத்துல சொல்லுவார். அடுத்து அருட்பேர் தரித்து உலகனைத்தும் மலர்ந்திட அருட்சீர் அளித்த அருட்பெரும் ஜோதி. வள்ளலாருக்கு அருள் பாக்கியத்தை தரித்து அவர் உள்ளத்துல கொடுத்து உலகம் அனைத்தும் மலர்ந்திட. அப்ப வள்ளலார் மூலமாக உலகமெல்லாம் செழித்து நிற்கும் அப்படின்றது தெரியுது. உலக அனைத்தும் மலர்ந்திட. அப்ப எத்தனை கோடி உலகங்கள் இருக்கோ, எத்தனை கோடி அண்டங்கள் இருக்கோ, அதெல்லாம் இன்னைக்கு செழித்து கதிர் பரப்பி கொண்டு இருக்குது அப்படின்னாக்க அது இவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா இவரும் அருட்பெருஞ்சோதியும் ஒன்னா ஆயிட்டாங்க இல்லையா. அதனாலதான் அந்த அருட்சீர் அளித்த அருட்பெரும் ஜோதி. அருள் என்ற சீர். இப்ப இறந்துட்டா எல்லாம் சீர் கொண்டு போறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காது. அருட்சீர் என்பது வேணும். அதான் சடங்கு வேணான்னு சொன்னாங்க. அருட்சீரை விட்டு எல்லாம் பொருள் சீரை கொண்டு போய் இறப்பு கொடுத்து என்ன பண்றது? ஆக அருட்சீர் அளித்தது அருட்பெருஞ்சோதி. அதனால் உலகமெல்லாம் இன்னைக்கு தலைத்திருக்கும் போது அப்படின்னாக்கா அது வள்ளல் பெருமானுடைய பங்கும் அங்கு உண்டு. அவருக்கு அந்த பாக்கியம் கொடுத்திருக்கின்றது. உலகெல்லாம் பரவ என் உள்ளத்தில் இருந்து அழகிலா ஒளிசை அருட்பெரும். ஏன் இறைவன் வள்ளலாரை உருவாக்கினாரு? அவரோட தன்னுடைய பிள்ளையாக உருவாக்கி அவருடைய ஒளி உடம்பை இவருக்கு கொடுத்து இவரை ஒரு ஆளை முதல்ல உருவாக்குறாரு அருட்பெரும் ஜோதினாக்க இந்த சன்மார்க்கம் எல்லா உயிர்களும் உய்யணும். இந்த உலகத்துக்கு வரக்கூடிய காலம் நெருங்கிருச்சு. அதனாலதான் முதல்ல வள்ளலாரை உருவாக்குறாரு. அது நோக்கம் உலகெல்லாம் பரவ. என்ன பரவ? இந்த மரபு நெறி, மரணமில்லாத மரபு வாழ்வு இருக்கு இல்லையா, அந்த நெறி பரவ. இந்த சாகா கல்வி என்பது உலகமெல்லாம் பரவ. மரணமில்லா பெருவாழ்வு இந்த உலகத்தில் பரவ. இதுக்கு என் உள்ளத்திலிருந்து அப்ப ஸ்டேஷன் மெயின் ஹெட் ஆபீஸ் சொல்றோம் இல்லையா, அவருடைய உள்ளம் தான் அதுக்குரிய ஆபீஸ். அவருடைய உள்ளத்தில் இருந்தே அழகிலா அளவிட முடியாத ஒளிசை. அப்ப எவ்வளவு பிரகாசமாக வள்ளல் பெருமான் விளங்குவாரு அப்படின்றத நீங்க யூகித்து அறிந்து கொள்ளணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, அடுத்து இந்த உலகத்துல யாரு உய்யறாங்களோ அது வள்ளலாருக்கு தெரியாம யாரும் உய்ய முடியாது. ஏன்னா அவரு தான் அதுக்கு மூலமாவே இருக்கிறாரு. அவர் உள்ளத்துல அந்த லிங்க் எல்லாத்துக்கும் அந்த கனெக்ஷன் கிடைக்கும். உலகெல்லாம் பரவும். அப்ப அந்த லிங்கை நம்ம எப்படி இது பண்ணணும்? நினைந்து சொல்றா இல்லையா, அந்த நினைவின் அடிப்படையில நமக்கும் வள்ளல் பெருமானுக்கும் அந்த லிங்கை உறுதிப்படுத்தி கொள்ளணும். நினைக்கதான் அந்த லிங்க் ஏற்படுத்தும். அடுத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பூத இயல் வகைகளை பற்றி சொல்றாரு. இந்த ஐம்பூதங்கள்ல 5ன்னா தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம், மண் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய வகைகள். அதுல எல்லாம் ஒரே வகையால அது என்னென்ன எத்தனை டிஃப்ரெண்ட் வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்ப விண்ணுன்னு சொன்னா ஸ்பேஸ்ன்னு நமக்கு தெரியும். விண்ணுன்னுள் விண்ணாய். அப்ப விண்ணுக்குள்ள ஒரு விண், ஸ்பேஸ்க்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது. விண் நடு விண்ணாய். அந்த விண்ணுக்குள்ள நடுவின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம கான்சியஸ், இன்ன கான்சியஸ், சப்கான்சியஸ் சொல்றோமே, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பேஸ்களுக்கும் இந்த அடி, நடு, முடி அப்படின்ற ஒரு 3 நிலைகள் இருக்கும். அப்ப அந்த நடு என்று சொல்லக்கூடியதுதான் சம்திங் லைக் சப்கான்சியஸ் மாதிரி அது. அப்ப விண்ணுக்குள்ள ஒரு விண்ணாய், விண் நடு விண்ணாய், கான்சியஸ் சப்கான்சியஸ் விண்ணாக இருக்கும். அன்னி நிறைந்த, அன்னின்னாக இங்க கலந்து விளங்குகின்றது அருட்பெரும் ஜோதி. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அது கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கான்சியஸ்குள்ள, இன்னர் கான்சியஸ்குள்ள, சப்கான்சியஸ்குள்ளயும் இருக்கும். அடுத்து விண்ணொரு விண்ணாய், விண் நிலை விண்ணாய். இப்ப ரெண்டுக்கும் பாருங்க, முதல்ல உள்ளது விண் நடு விண்ணாயினர், இங்க விண் நிலை விண்ணாய். அப்ப நிலை மாறுபடும். விண்ணுக்குள்ள ஒரு விண்ணாயும் அந்த விண் நிலை விண்ணாய் அன்னி வயங்கும் அருட்பெரும் ஜோதினர், கலந்து விளங்குகின்றது அருட்பெரும் ஜோதினர். அதே மாதிரி காற்றுக்குள்ளேயும் இது இருக்குன்றது.
இப்ப காற்று நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா காற்றுக்குள்ளேயும் இந்த அருட்பெருஞ்சோதி எப்படி கலந்திருக்குன்னு சொல்றாரு. காற்றினுட் காற்றாய், காற்றிடை காற்றாய், ஆற்றலில் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. அப்ப காற்றிலையும் அருட்பெரும் ஜோதி கலந்து இருக்குது அப்படின்றத இதுல வந்து சொல்றாரு. காற்றுக்குள் காற்றாய். இதுலதான் சொல்வாரு, விடிய காலையில வந்து அமுத காற்று வீசுகின்றது அப்படின்றாரு. அப்ப அந்த காற்று கால நேரத்துல தான் பம்ப் பண்ணுது. உலகம் முழுவதும் அது கால நேரத்துல பம்ப் பண்றக்கூடியதை. அதே மாதிரி அந்த காற்று வந்து காற்றுரு காற்றாய், கால் நிலை காற்று. அப்ப பராபரையோட காற்று வேற, பெருவெளிக்குரிய காற்று வேற. இப்ப காற்று காற்றுன்னு சொன்னதுனால சன்மார்க்க அன்பர்களா என்ன நினைச்சாங்க, அப்ப காற்று பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க மூச்சை பிடிச்சிட்டு ஊதிக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க. இங்க எங்கேயும் பெருமானம் இருந்தது அந்த பயிற்சிகளும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதாக நமக்கு இங்க வந்து எங்கேயும் ஆதாரம் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த காற்று வந்து மூலாதாரத்திலிருந்து எழுப்புகின்ற வாசி அல்ல. இது வந்து இது நிலை மாறும்போது அந்த காற்றுடைய இடம் மாறும்போது அந்த காற்று வந்து தானாகவே வந்து ஆட்கொள்ளும். எப்படி வந்து ஏற்றிய விளக்கேன்னு சொன்னாரு, அது வந்து கொடுக்கணும். அதான் காற்றுக்குள் காற்றாய், கால் நிலை காற்று. அப்ப பரசிவத்துக்குரிய நிலை காற்று வேற, இந்த இது வள்ளல் பெருமான் சொல்கின்ற காற்று வேற. நிலை மாறுது என்பது காற்றும் மாறும். ஆற்ற விளங்கும். ஆற்றனாக்க அது செயல் ஆற்ற விளங்கும் அருட்பெரும் ஜோதி. அதே மாதிரி அடுத்து அனலை சொல்றாரு. அனலினுள் அனல், அனலுக்குள்ள ஒரு அனல். அனல் நடு அனலாய், நடு அனலாக இருக்கு. அனல் உற விளங்கும் அருட்பெரும் ஜோதி. அப்ப அருட்பெருஞ்சோதி அனலாகவும் இருக்குது, அருட்பெருஞ்சோதி காற்றாகவும் இருக்குது, அருட்பெருஞ்சோதி பின்னாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் இந்த அனலை வந்து அருள் விளக்கே, அருட்சுடரே, அருட்ஜோதி சிவமேன்னு. இந்த அனலை வந்து நம்ம பெருக்கிக் கொள்ளணும். நாம ஜபம் சொல்வதன் மூலமாக யோகிகள்லாம் போய் காட்டுல அந்த அனலை பெருக்கிறதுக்கு பல முயற்சிகள் வந்து செய்வாங்க. ஆனா இந்த அருட்பெருஞ்சோதி அனலை வந்து நம்ம தோத்திரம் செய்வதன் மூலமாக, நாம ஜபம் சொல்வோம்னா பல கோடி மடங்கு இதை வந்து பெருக்கிக் கொள்ளலாம். மலைகளுக்கு எல்லாம் போக வேண்டியதில்லை அப்படின்னு பெருமான் வந்து இத சொல்லுவார். இப்ப இது வந்து அனல். அனல் உறும் அனலாய், அனல் நிலை அனலாய், அனலுற விளங்கும் பயங்கும் அருட்பெரும் ஜோதி. இதுலயும் பாருங்க, அனல் வந்து நடுன்னு சொன்னாரு, இங்க வந்து நிலை அப்படின்னு. அப்ப நிலைகளுக்கு உள்ள அனல் வந்து வேறுபடும். இது அனல்ன்றத மூலாதாரத்து அனலுக்கெல்லாம் சிந்தை போயிடக்கூடாது. அதுபோல புனல், புனல்னா தண்ணி. புனலினுட் புனலாய், புனலிடை புனலாய், அணையென பயங்கும் அருட்பெரும் ஜோதி. அடுத்து கீழே சொல்லும் போது புனலூரு புனலாய், நீர்க்குள்ள நீராய், புனல் நிலை புனல். அப்ப நிலைக்கு உள்ள புனல் வந்து மாறுபடும். அணையென பெருகும் அருட்பெரும் ஜோதி. அதுதான் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே புனல் தத்துவமாகவே இருக்குது. அதான் அதெல்லாம் கரைய கரைய நீராக வடியுது, கண்கள் வழியா நீராக வடிந்து வருது. ஸோ இந்த ஸ்பேஸ் எல்லாம் அப்படிதான் இறைவன் வந்து புனலின் தன்மையை கொண்டு அமைத்திருக்கிறார். அதனாலதான் அது கரையுது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தும்மை நன்னெறி வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அன்னைக்கு நமச்சிவாயம் வந்து உருக்கும் போதும் பரம்பரை வரைக்கும் உருகும் போது எல்லாம் தண்ணியா தான் வெளியே வரும். இப்ப பராபரையும் உருகி தண்ணியா தான் வெளியே. அப்ப இந்த இதெல்லாம் நீர்வெளி அப்படின்னு சொல்றது. அதுதான் புனல் அப்படின்னு சொன்னார். புனல் தத்துவமாக இருக்கிறது. அடுத்து புவி, அதுவே உலகம். புவினாலே உலகம்னு அர்த்தம். புவியினுட் புவியாய், புவி நடு புவியாய். அப்ப உலகத்துக்குள்ள ஒரு உலகம். இது என்ன, மண் உலகம் கிடையாது. இது வந்து விண்ணுலகத்தையே அது புவியை தத்துவமாக சொல்லுவாங்க. அதான் புவியினுட் புவியாய், புவி நடு புவியாய், அவை தர வயங்கும் அருட்பெரும் ஜோதி. அது வாழ்வதற்கு இடம் தரக்கூடியதாக இருக்கும் அருட்பெரும். அதுபோல புவியுறு புவியாய், புவி நிலை புவியாய். அப்ப இங்கேயும் பாருங்க, எல்லாம் இந்த பாடல்கள் எல்லாமே எல்லாமே நிலைக்கு வந்து மாறுபடுது என்பது தெரியுது. இப்ப இது வள்ளலார் சொல்ற மாதிரி இது வந்து தனி உலகம் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நிலை வந்து வேறுபடும். புவியுறு புவியாய், புவி நிலை புவியாய், அவைகொல விரிந்த அருட்பெரும் ஜோதி. அது விரிந்து போய்கொண்டே இருக்கு. எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாருனாக்க, அப்ப எந்த அளவுக்கு அந்த வெளி வந்து எவ்வளவு அளவு முடியாது. உளவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அளவினின் அளவா அருட்பெரும் ஜோதினர்.
அதனுடைய அருளை கொண்டுதான் அது எவ்வளவு தூரத்துக்கு விரிந்து போய் கொண்டிருக்குன்னு அதை அளக்க முடியும். அவை கொல விரிந்த அருட்பெரும் ஜோதி. விண்ணிலை சிவத்தின் வியநிலை அளவி அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. அன்னுரன்னா மேன்மையுற அமைத்திருக்கு. விண்ணிலை சிவம். விண்ணிலை சிவம் வந்து 2 இருக்கு. வந்து பராபர சிவம், இன்னொன்னு பெருவெளிக்குரிய சிவம். அதான் அந்த இந்த சிவம் காரியப்படும் போது அந்த சிவம் கரைந்து போய்விடும். அப்ப இங்கே பாருங்க, நிலை என்று சொல்றது. நிலை சிவத்தி. வியநிலைன்னா வியந்து இருக்கின்ற நிலை. அளவிட்டு அன்னுர அமைத்தது அருட்பெரும் ஜோதி. மேன்மையுறையாக அமைத்திருக்கு. ஒரு வெளிக்கு ஒரு வெளி அது மேன்மை கொண்டே போய்கொண்டு. அடுத்து வளிநிலை. வளி என்பது காற்று. வளிநிலை சக்தியின் வளர்நிலை அளவி அழியுற அமைத்த அருட்பெரும் ஜோதி. காற்றின் அடிப்படையில சக்திகள் அது வளர்நிலை கொடுத்து அழியுற அப்படின்னா இன்பமுற அமைத்தது அருட்பெரும் ஜோதி. காற்றின் நிலையிலையும் இன்பம் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்வை அமைத்திருக்குது அருட்பெரும் ஜோதி. அடுத்து நெருப்பு சொல்ற. நெருப்பது நிலைநடு நிலையெல்லாம் அளவி அருப்பிடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. நெருப்புலையும் நடுநிலை இருக்கின்றது. அந்த நிலையெல்லாம் அளவிட்டு அது அருப்பிட வகுத்த அருட்பெரும் ஜோதின்னு சொன்னார். அடுத்து நீர்நிலை. நீர்ல திரை வளர் நிலைதனை அளவி. நீர்ல சில திரைகள் இருக்குது. அப்படின்னா அந்த திரை விளக்கப்பட்டாதான் அந்த நீருக்குள்ள இருக்கிற நீர்லாம் தெரியும். அப்ப நீர்நிலை திரை வளர் நிலைதனை அளவி ஆர்வுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. ஏன்னா எல்லாமே நீர்நிலைகளாகத்தான் இருக்குது. திரைமறைப்பெல்லாம் தீர்த்தாங்காங்கே அருளில் திரட்டும் அருட்பெரும் ஜோதின்றார். அப்ப திரைகள் மூடப்பட்டிருக்குது. அதனால நீருக்குள்ள இருக்கிற நிலைகள் தெரியாது. அதோடைய நிலைதனை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அருள் காரியப்பட்டாதான் அதோடைய நிலை தெரியும். அடுத்து புவிநிலை சுத்தமாம். சுத்த உலகம், சுத்தவெளி. அது புவி நிலை சுத்தமா பொற்பதி. பொற்பதினா தங்கப்பதின்னு. அதை அளவிட்டு அவையுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. இப்ப இதெல்லாம் உலகங்கள் சொல்றது. உலகங்கள் பல பஞ்சபூத உலக நிலைகள்ல இருந்து இது சூட்சம பஞ்சபூதங்கள். பூத பஞ்சபூதம் இல்ல, சூட்சம பஞ்சபூதங்கள் நிலைகளை இப்படி பிரிச்சு சூட்சம பஞ்சபூதம், காரண பஞ்சபூதம்லாம். பஞ்சபூதத்திலே பல நிலைகள் இருக்கு. அதுக்கு ஏற்ற இந்த பஞ்சபூத தத்துவங்களை உலகமாகவும் அவர் நிலைகள் வேறுபடுத்தியும் வள்ளல் பெருமானார் அறிவுக்கு எட்டியதை நமக்கு இங்க தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார். இப்படிலாம் வகுத்திருக்குது. இந்த வகுத்தன்னு வரும்போது அது இறைவன் எப்படி வகுத்திருக்கிறாரு, அமைத்திருக்கிறாரு அப்படின்ற விரிவை அந்த பஞ்சபூத தத்துவத்தில் சொல்லியிருக்காரு. இப்ப மண்ணியல் விரிவு. இப்ப மண் தத்துவத்தை சொல்லும் போது, ஏன்னா நம்ம வாழ்ற இந்த பூமி மண் தத்துவத்துக்கு உட்பட்டு இருக்குது. அப்ப மண் தத்துவத்தினுடைய விவரத்தை இதுல சொல்லும் போது, மண்ணினில் திண்மையை வகுத்து. திண்மை என்பது உறுதி. இப்ப மண் என்பது சாலிட்னு சொல்றோம். திண்மைனா சாலிட். வாட்டர்னா லிக்விட். காற்றுனா கேஸ். அந்த 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 5 எலிமெண்ட்ஸ் விரிந்து கொண்டே போகும். இப்ப மண்ணினில் திண்மையை வகுத்து, அப்ப ஹாட்னஸ் வகுத்து இருக்குது. சாலிட்டை வகுத்து அதில் கிடக்க அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. அது அன்னுரன்னா அதுல கலந்து இறைவன் இருக்கு. அப்ப மண் தத்துவத்திலையும் மண்ணிலையும் கடவுள் இருக்கிறாரு, அருட்பெருஞ்சோதி இருக்கிறாரு. மண்ணுல உயிர் பொருளாகவும் இறைவன் இருக்கிறாரு. அப்படின்னு அதான் மண்ணில இருந்து எல்லா 20 லட்சம் பேத செடி கொடிகள் வளருது. இப்ப தண்ணியிலையும் உயிர்கள் தோன்றுது, மண்ணிலையும் உயிர்கள் தோன்றிதான். எல்லாம் தோன்றிதானே வருது. முதல்ல ஓரறிவு உள்ள எத்தனை வகை பிளான்ஸ் பிளானட்டேரியம் இதுல படிச்சா தெரியாது. மண்ணினில் திண்மையை வகுத்து அதில் கிடக்க அன்னூர் அமைத்த அருட்பெரும். மண்ணினில் பொன்மை. மண்ணுக்குள்ள என்ன இருக்குது? பொன். மண்ணுக்குள்ள ஆழமா பொன். தங்கம் எங்க? தங்க சுரங்கம் எல்லாம் எங்க வெட்டுறாங்க? எல்லாம் மண்ணுக்குள்ளதானே. அது ஒரு பொருள் பூமிக்குள்ள இருக்கிற ஹீட்டினோட இதுலதான் அது தங்கம் உருவாகுது. கரி தான் வைரமாக ஆகுது. இதெல்லாம் மண்ணுக்குள்ள இருக்கிற பொருள்கள். அதான் மண்ணினில் பொன்மை வகுத்து அதில் ஐமையை வகுத்த அன்னுர வகுத்த அருட்பெரும்.
ஐமை என்பது வந்து இந்த இடத்துல 5 தன்மைகளை வந்து அதுல வந்து வைத்திருக்குது. அந்த பொன்மையில வந்து 5 தன்மைகளா வகுத்திருக்கு. மைந்தனில் 5 பூ வகுத்து, 5 பூன்னா அங்க ஒளியை குறிக்கும். 5 வகை ஒளிகள் வகுத்ததில் 5 அன்னூர அமைத்த அருட்பொருள். அதுலயே அந்த ஒளிகளுக்கு வந்து 5 திறம் கொடுத்திருக்கு. 5 விதமான செயல்திறன். இதெல்லாம் வந்து நம்ம அறிவுக்கு வந்து மண்ணுக்குள்ள தெரியாது. இது என்னென்ன செயல்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றது. ஒளி வந்து மண்ணுக்குள்ளே இருந்து அதுல 5 திறங்கள் வந்து கொண்டு அது செயல்படுத்தி கொண்டு இருக்குது அமைத்துன்னு சொல்றது. மண்ணினில் நாற்றம் வகுத்து. மண்ணில வந்து அந்த நாற்றம் என்பது வாசம் சம்பந்தப்பட்டது. அது வந்து வகுத்து பல்வகை அன்னுற புரிந்த பல்வகைகள் வந்து நுகரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுத்திருக்குது. நாற்றம் என்றால் மூக்கு கொண்டு அதை நுகரக்கூடியது. மண்ணுக்கு வந்து வாசம் உண்டு. அதுல வந்து அன்னுற புரிந்த அருட்பெரு, அதுலயும் கலந்து புரிந்திருக்கின்றது அருட்பெருஞ்சோதி. மண்ணினில் பற்பல வகை கருநிலை இயல். மண்ணிலையும் வந்து பல வகையான கருநிலை இருக்கு. கரு பிடிக்கக்கூடிய கரு இருக்கு. இப்ப சில பூச்சிகள் எல்லாம் தோன்றுது இல்லையா, சில மண்ணுக்குள்ள எவ்வளவோ உயிர்கள் வந்து இருக்கு. அப்ப அது கரு பிடிச்சி உள்ளுக்கு மண்ணுக்குள்ளேயே அதுங்க வந்து என்ன செய்யணும், வர்க்கம். அதுதான் கருநிலை இயல். அன்னுற புரிந்த அருட்பெரும் ஜோதி. கருப்பிடிக்க வைத்து உயிர்களை வந்து அங்க தோற்றுவித்துக் கொண்டு இருக்கு. இதெல்லாம் மண்ணுக்குள்ள நடக்கிற உயிரியல் தத்துவங்கள். அடுத்து மண்ணினில் 5 இயல் வகுத்து அதில் பல் பயன் அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணிலே வந்து 5 இயல்கள் வகுத்து அதில் பல் பயன், அது பல பயன்கள் அடையும் பொருட்டு அது வகுத்து இறைவன் வகுத்து வைத்திருக்கிறார். அதுபோல மண்ணிலே அடிநிலை வகுத்து. மண்ணில் எப்படி வெளிகளுக்கு வந்து அடி நடு முடி இருக்குதோ அதே போல மண்ணிலையும் வந்து அடிநிலை நடுநிலை முடிநிலை அப்படின்றது இருக்குது. அதை வந்து சொல்லும் போது மண்ணிலே அடிநிலை வகுத்ததில் பல்நிலை அன்னுறம் அமைத்த அறுப்பு. அதுல பல நிலைகள், அடிநிலைக்குள்ள பல நிலைகள் வந்து அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மண் எடுத்துக்கிட்டாரு, மண் எவ்வளவு ஆழமா போகுது இல்லையா, அப்ப ஆழமா போக போக அந்த மண்ணுக்குள்ள தன்மைகள் அதுல பல நிலைகள் இருக்கும். இப்ப வீடு கட்ட போறாங்க, கட்டடம் கட்ட போறாங்க, மண்ணை நோண்டி ஆய்வு செய்யறாங்க இல்லையா, அந்த மண்ணு எத்தனை அடியை வரைக்கும் போக என்னென்ன மண் இருக்குது அப்படின்னு. இப்ப சில உலோகங்கள்லாம் பல 1000 அடிகளுக்கு போனே அதுக்குள்ள இருக்கும். அது வந்து இந்த கொப்பர் எடுப்பாங்க, அப்புறம் இது ஈயம் எடுப்பாங்க, கோல்டு எடுப்பாங்க, வைரம் எடுப்பாங்க. எல்லாம் மண்ணுக்குள்ள அடிநிலையில வகுத்து பல நிலைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றது. சில நாடுகள் வந்து கேஸ் எடுப்பாங்க மண்ணு அடியில. மண்ணினில் 5 25 வகை கலந்து கொண்டு அன்னுற புரிந்த 25 தத்துவங்கள் மண் தத்துவமாக அது வகை செஞ்சு அமைத்து வைத்திருக்குது அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 25 தத்துவங்கள் வந்து ஆன்ம தத்துவங்களாக கூட இதை வகைப்படுத்தி நம்ம பார்க்கலாம். வகையும் கலந்து கொண்டு அன்னுற புரிந்த அருட்பெரும். அப்புறம் மண்ணினில் சக்திகள், மண் செயல் சக்திகள் அன்னுற வகுத்த அருட்பெரும். மண்ணுக்குள்ளேயும் சக்திகள் வந்து இருக்குது. மண்ணில் பல, பூமியே வந்து ஒரு சக்தி தானே, அதாவது கிராவிட்டி வந்து புல் பண்ணுது. அப்ப மண்ணுக்கு வந்து சக்திகள் இருக்கு. மண் செயல் சக்திகள், அந்த மண்ணுலயும் பல செயல்கள் இருக்கு. இப்ப வீடு கட்டுறாங்கனாக்கா மண் தனி அது பயன்படுத்துறாங்க. அதுபோல மண்ணுல வந்து பல வகையான மண் இருக்கு. அது அந்த மண் வந்து பல செயல்களுக்கு வந்து செயல் சக்திகள் வந்து அன்னுற வகுத்திருக்கு. அன்னொன்னா கலந்து வகுத்திருக்கிறது அருட்பெரும் ஜோதியினர். மண் உரு சக்திகள், மண் தத்துவத்துல உரு கொண்ட சக்திகள், மண் கலை சக்திகள் அன்னுற வகுத்தது அருட்பெரும். இப்ப மண் தத்துவத்தை கொண்டு நம்மலாம் எப்படி உரு எடுத்திருக்கோம், நம்ம வந்து நம்மளோட பாடி வந்து மண் தத்துவம். அந்த மாதிரி சக்தி சத்தர்களுக்கும் வந்து நம்மள மாதிரி ஒரு உடம்பு வந்து அவங்களுக்கும் வந்து இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு வந்து அது தெரியாது. அதான் மண் உரு சக்திகள், மண் கலை சக்திகள். அந்த மண்ணுக்குரிய சில கலை இயக்கங்கள் வந்து சக்திகள் வந்து இயங்கக்கூறத அருட்பெருஞ்சோதி கலந்து வகுத்திருக்கின்றது அப்படின்னு சொல்ல வர. இதை வந்து மண்ணில் உள்ள சக்தி சத்தர்களாக கூட பார்க்கலாம். மண் ஒளி சக்திகள், மண்ணில் வந்து ஒளி சக்திகளும் இருக்குது.
அப்புறம் மண்ணுல வந்து கருபிடித்து வளரக்கூடிய சக்திகளும் அதான் கருச்சக்திகள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மண்ணிலேயே நிறைய உயிர்கள் வந்து கருபிடித்து வர்க்கம் பெருக்குதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வகுத்து இருக்குது அருட்பெரும் ஜோதின்னு. இந்த மண்ணுல என்னென்னலாம் அது அமைத்திருக்குது அப்படின்னு ஆய்வு செய்தவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப விசித்திரமாக வந்து விளங்கும். கடவுள் வந்து இப்படி எல்லாம் படைத்திருக்கிறார். அப்புறம் மண் கன சக்திகள், மனுஷ கணம், தேவகணம், இந்த கணம்லாம் சொல்றாங்களா, 3 கணங்கள். அந்த மண் தத்துவத்தில் உள்ள கன சக்திகள் வகை பல பலவும், 1 2 இல்ல, பல இருக்குதுன்னு சொல்றாரு. மண் கன சக்திகள் அன்கொல அமைத்த அருட்பெரும் ஜோதி, இதெல்லாம் மண் தத்துவத்துக்குரிய சக்திகள். மண் நிலை சத்தர்கள், இது வந்து அது சக்திகள், இங்க வந்து சத்தர்கள். அப்ப மண் நிலை சத்தர்கள் வகை பல பலவும், இதெல்லாம் வந்து ஸ்பிரிட்னு சொல்றது, ஸ்பிரிட்டாக இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. இந்த மண்ணிலை சத்தர்கள் வந்து சில பேர் வந்து குலதெய்வமாக கூட கூடுவாங்க. அவங்களாம் மண்ணை காக்கின்ற தெய்வம், அது வந்து எல்லை தெய்வங்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி மண்ணுல வந்து சில இது மலைகள்ல இருக்கும், சில இது வந்து பள்ளங்கள்ல இருக்கும், சில இது காடுல இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சக்தி சத்தர்கள் வந்து வகை பல என்ற, அப்ப பல கோடி கணக்கான சக்தி சத்தர்கள் வந்து இருக்கிறாங்க மண் உலகத்தை. அவங்களெல்லாம் ஒரு சில தெய்வமாக வணங்குவாங்க, சில பேரை வந்து வணங்க மாட்டாங்க. அவங்களாம் விண்ணுக்குள்ளவங்களை வந்து வணங்கும். இப்போ மண்ணுக்குன்னு வணங்குகின்ற சக்தி சத்தர்கள் வந்து பல இருக்குது. அன்னூறு அமைத்த அருட்பெரும் ஜோதி மண் கரு உயிர் தொகை வகை வெறி பலவாய் அன்குல அமைத்த அருட்பெரும் ஜோதி. இந்த மண்ணுல கரு பிடித்து உயிர் தொகை, ஆரம்பத்துல இந்த உயிர் தொகை வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணிக்கை கொடுக்கல, ஆனா சித்தாந்தத்துல வந்து எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது 84 லட்சம் ஜீவராசிகள் வந்து அந்த உயிர் வந்து விரிந்து பல வகையாக வந்து இறைவன் வந்து படைத்திருக்கிறாரு அப்படின்றது சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு 84 லட்சம் ஜீவராசி. அதுல வந்து தாவரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம், அப்புறம் மிருகங்கள் வந்து ஒரு 10 லட்சம் பேதம், அப்புறம் தாவர வகை அது ஊர்ந்து செல்லக்கூடியதுல வந்து ஒரு 10 லட்சம், கடல் வகையில ஒரு 14 லட்சம், பறவை இனங்கள்ல ஒரு 10 லட்சம், இப்படி மனித வர்க்கத்துல வந்து 9 லட்சம், தேவர்கள் வந்து 10 லட்சம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இவ்வளவுதான் இந்த உலகத்துல பூமியில முதல்ல படைக்கப்பட்ட உயிர் தொகை. அதை சொல்றாரு, மண் கரு உயிர் தொகை. அதுல வந்து முட்டை வாயிலாக வர்றது, கருப்பை வாயிலாக வர்றது, வெப்பத்தின் வாயிலாக வர்றது, அப்புறம் வந்து வித்துன்னா விதை. இப்ப மர செடி கொடிகள்லாம் வித்துல தானே அதுங்க வர்க்கம் பெறுகுது. அதுபோல அந்த உயிர் தொகை வகை விரிவு பலவாய் அன்கொல அமைத்த அருப்ப, இந்த உலகத்தை அப்படி அமைச்சிருக்குது அருட்பெரும் ஜோதி. மண்ணினில் பொருள் வகை வெறி வெவ்வேறு. இந்த மண்ணில் வந்து பொருள்கள் வந்து பல வகை இருக்கு. அதான் பொருள் நான் சொல்லேன்னா கட்டி பொருள், நீர் பொருள், வாயு பொருள், இந்த மாதிரி பல வகையான பொருள் வகைகள். விரிவுன்னா அதனுடைய விரிவாக்கம் வந்து வெவ்வேறாக இருக்கு, வெவ்வேறு பொருளாக இருக்கு. அப்படி அமைச்சிருக்கிறது, கலந்து அமைச்சிருக்கிறது அருட்பெரும் ஜோதி, செயல்பட வச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதான் பொருள் பல வகை. இதே இந்த பொருள் என்ற ஒரு சொல் வந்து நம்ம ஏற்கனவே அகவல்ல வந்து பிகினிங்லே நம்ம வந்து படிச்சோம். இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்தியது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறது உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். அப்ப வெவ்வேறு பொருளாக இருக்குது. இது வந்து 394. இந்த பொருள் பல என்றது வந்ததுனால நீங்க என்ன செய்யலாம், கொண்டு போய் அந்த இகநிலை பொருளாய் என்ற இடத்துல வந்து அந்த நம்பரை வந்து நீங்க போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த தொடர்ச்சி கிடைக்கும். பொருளியல் அப்படின்ற இருக்கும்போது இந்த இடத்துல பல பொருள்களை மண் தத்துவத்துல மண்ணில் வந்து பல பொருள்கள் வந்து இருக்குது. இப்ப எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் அந்த மண் தத்துவத்துக்கள் வந்து எடுத்து செய்யக்கூடிய இதா இருக்கும். அதான் பொருள் பல வகை விரி வெவ்வேறு அன்னூர வெவ்வேறாக அது கலந்து செயல் புரிந்து கொண்டிருக்கின்றது அருட்பெரும் ஜோதி. மண்ணொரு நிலை பல வகுத்து அதில் செயல் பல அன்னூர அமைத்த அருட்பெரும் ஜோதி.
மண்ணுல வந்து நிலை பல இருக்குது. இந்த பூமிக்கு வந்து பல நிலைகள் இருக்கு. பூமிக்கு மேல உள்ள நிலை, அடியில் ஒரு கடல்ல வந்து மேல ஒரு நிலை, நடுவுல ஒரு நிலை, அடியில ஒரு நிலை அப்படின்ற நிலை இருக்கு இல்லையா? தண்ணின்னு பொதுவா சொன்னாலும் அதோடைய ஆழம் போக போக நிலை மாறுது இல்லையா? அழுத்தம் மாறுது இல்லையா? அப்ப அங்கங்க இருக்கிற உயிரினங்களும் மாறுது இல்லையா? மேலோட்டமா உள்ள வரக்கூடிய உயிர்கள் இருக்குது. ஆழப்பகுதிக்கு போகும்போது அங்க இருக்கிற உயிர்களுடைய தன்மை வேறு. அந்த மாதிரி அங்க வந்து அந்த மண்ணுல வந்து அது நிலை பல வகுத்திருக்கு. அது செயல் பல. அதுல சில செயல் திறன்களும் அதுல அடங்கி பல விதமான செயல்கள் வந்து அமையும் பொருட்டு அமைத்திருக்கிறது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. மண்ணிடை பக்குவம் வகுத்து அதே பயன் பல. மண்ணிடத்திலே வந்து சில பக்குவங்களும் அமைத்திருக்கு. அது வந்து மண்ணுக்குரிய பக்குவம் அப்படின்னு சொல்றது. அது வகுத்து அதே பயன் பல. அதுல பல பயன்கள் அனுபவிக்கும் பொருட்டு கலந்து அமைத்திருக்கின்றது அருட்பெரும் ஜோதி. இதெல்லாம் மண் தத்துவம். அடுத்து மண்ணியல் பல பல வகுத்து அதில் பிறவும் மண்ணூர் அமைத்த அருட்பெரும் ஜோதி. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மண்ணுக்கு வந்து பல பல தன்மைகள் இருக்கும். அது மண்ணியல் பல பல. அந்த மண்ணுக்குரிய இயல் என்றால் இயல்புன்னு சொல்றது. இந்த பூமியில இந்த மண்ணுக்கு பிறந்தவனுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கும், இப்படி ஒரு செயல் இருக்கும், இப்படி ஒரு புத்தி இருக்கும்லாம் சொல்றாங்க இல்லையா? அது மண் வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மண்ணில் பிறந்தவன் அப்படி. அது மாதிரி அதுல வந்து பல பல இருக்குது. வகுத்தது பிறவும் கலந்து அமைத்திருக்கின்றது அருட்பெரும் ஜோதி. ஸோ இப்படி இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டதுலாம் நிறைய பாடல்கள் வந்து மண் இயலை பற்றி, மண் விரிவாக்கத்தை பற்றி, மண்ணுக்குள்ள இருக்கிற சூட்சமங்களை பற்றி, மண்ணுக்குள்ள படைக்கப்பட்ட உயிரினங்களை பற்றி, மண்ணுக்கு இருக்கிற குணங்களை பற்றி, மண்ணுல இருக்கக்கூடிய செயல் திறன்களை பற்றி, மண்ணுக்குள்ள இருக்கிற பொருள்களை பற்றி, மண்ணுக்குள்ள இருக்கிற பொருள்களுடைய பயன்களை பற்றி, இப்படி ஒரு விஷயத்த வந்து வள்ளல் பெருமான் இந்த பூமியை இறைவன் வந்து படைத்திருக்கிறாரு. இந்த பூமிக்குள்ள இருக்கிற விஷயங்களையும் இதுல வந்து சக்தி சத்தர்கள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க, அதுலயும் பல பேர் இருக்கிறாங்க, உரு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற கருத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவருடைய கண்ணுக்கு வந்து அப்படியே அப்பட்டமாக எல்லாம் தெரிந்திருக்கு. இப்ப நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் என்ன தெரியுமா? இவர் சொல்றதெல்லாம் நமக்கு தெரியல, இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுபோல நீரியல் விரிவாக்கத்தை பற்றி சொல்றாரு. இப்ப நீரின்னா கடல், 7 கடல், ஓஷன், அதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த பூமியை விட எது அதிகமா பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியை விட நீர். 3/4 பாகம் நீர், 1/4 பாகம் தான் மண்ணு. அப்ப மண்ணை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப நீர்ல வந்து அதனுடைய அமைப்பு. இது வந்து நீர் வந்து ஆக்சிஜன் H2O சொல்றது. அது வந்து மூலப்பொருள் கிடைக்கிறது. அது வந்து ஒரு கூட்டு பொருள். H2O வந்து நீரா மாறிடும். ஹைட்ரோஜன் 2ம் ஆக்சிஜன் ஒரு கூறும் சேர்ந்தாக்க தண்ணியா மாறிடும். திருப்பி ஹீட் பண்ணமாக்க அது பிரிஞ்சிடும். அந்த கூறு வந்து உடஞ்சிடும். அப்ப நீர் வந்து நித்திய பொருள் கிடையாது. அது வந்து ஒரு கூட்டு பொருள், ஒரு மாயை பொருள். அதான் நீரியல். அந்த நீரை பற்றி, அதோட இயல்பை பற்றி விரிவாக சொல்லுகின்ற ஒரு அகவலாக இது வந்து நமக்கு தரப்பட்டது. நீரினில் தன்மையும் நிகழ்வூர் ஒழுக்கமும் ஆறுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. நீருக்குரிய தன்மை, அதனுடைய ஒழுக்கம், ஊற்று ஒழுக்கம். நீர்னா அது ஓடக்கூடியதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு இல்லையா, ஒரு வழி இருக்கு இல்லையா? அதான் நிகழ்வூர் ஒழுக்கமும் சொன்னாரு. ஆறுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. தண்ணின்னா அதுக்குரிய, அது ஓடக்கூடியது. அது ஒரு இடத்துல நின்னா அதுக்கு ஒரு பேரு, விரிந்திருந்தா அது ஒரு பேரு. குட்டை, குளம், நீர்வீழ்ச்சி, கடல் எல்லாமே தண்ணி தான். அதனுடைய ஒழுக்கம் வந்து அந்த இடத்துக்கு தக்க மாதிரி அது வகுத்திருக்குது, அதனுடைய தன்மையும் அப்படின்னு சொல்லி. நீரினில் பசுமையை நிறுத்தி, இப்ப பச்சை பசேன்னு இருக்குது இல்லையா நாடு, உலகம், மர செடி கொடிகள்லாம் பசுமையாக இருப்பதற்கு வந்து நீர் தான் மூலமாக இருக்கு. அதான் நீரினில் பசுமை. நீர்ல இருந்து தான் அந்த பசுமை வந்து உருவாகும். அப்ப மழை பெய்யலன்னா என்ன ஆகும்? எல்லாம் காஞ்சி கருவடாயிரும். நீர் வந்தனே எல்லாமே பசுமையை வந்துடும். அப்ப அதனாலதான் நீரினில் பசுமையை நிறுத்தி அதிர்பல ஆறுற வகுத்து அருட்பெரும். அதிர் பல வகமாக ஆறுற வகுத்திருக்குது. அப்ப மழை
தண்ணியினாலதான் உலகம் பசுமையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. நீரிடை பூவியல் நிகழ்வுறு திரவியல் ஆறுதர வகுத்த அருட்பெரும் ஜோதி. அப்ப பசுமையை மட்டும் இல்லாம பூக்கள், பூவியல் என்பது பூ சம்பந்தப்பட்ட விஷயங்கள். திகழ்வுறு திரவி, எத்தனை வகை பூக்கள்லாம் இருக்குது. சில நாடுகள் எல்லாம் பூக்களே ஒரு கண்காட்சி மாதிரி வைத்து ஒரு பெரிய இது பண்ணாங்க. அப்ப பூவியல் மருத்துவமாகவும் பயன்படுது. இதுக்கும் நீருக்கும் சம்பந்தம் உண்டு. அதான் நீரிடை பூவியல் திகழ்வுறு திரவியல். அதனுடைய திறன் தன்மைகள்லாம் இயல்புலாம் இருக்குது. இதுதான் பூ மருத்துவங்கள் எல்லாம் சொல்லி இன்னைக்கு நிறைய வளர்ச்சி பெற்றிருக்குது பூவியல் மருத்துவம். ஆதார வகுத்த அருட்பெரும் ஜோதி. நீரினில் சுவை நிலை நிறுத்தி நிறைத்ததில் பல்வகை ஆறுற புரிந்த அருட்பெரும் ஜோதி. இப்ப சுவை எத்தனை வகை சுவை இருக்குது? 6 வகை சுவை. அதை நிலை நிறைத்தது. நீர் இல்லைனாக்க அந்த சுவைகள்லாம் ஒன்றுமே இருக்காது. எல்லா சுவைக்கும் இந்த பஞ்சபூதங்களோட கூட்டு தான் ரொம்ப முக்கியம். அதுல நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சுவை என்பது எல்லாமே பிளான்ட்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடாது. பூமியில இருந்து விளையக்கூடிய ஒரு பொருள்ல இருந்து தான் நமக்கு சுவை. இப்ப பழங்கள் எடுத்துக்கிட்டாக்க அது அந்த பழம் ஒரு சுவை இருக்கும். கரும்பு எடுத்துக்கிட்டாக்க சுவை இருக்கும். அப்ப கரும்புக்கு இனிப்பு நீர் இனிப்புக்கு சுவை வருவதற்கு தண்ணி பாய்ச்சணும். தண்ணியில இருந்து தான் அந்த சுவை அதுக்கு கிடைக்குது. பஞ்சபூத கலவை. இப்படி 6 சுவை. கசப்பு, இப்ப வேப்பலை எடுத்துட்டா கசப்பு, அதுக்கும் மரத்துக்கு தண்ணி ஊற்றணும். எல்லாம் நீரினில் சுவை நிலை நிறைத்தலில் பல்வகை ஆறுற புரிந்த அருட்புரிஞ்சு. நீர் இல்லைன்னா 6 சுவையும் கிடையாது. அதனால நீரின் அடிப்படையில தான் சுவை நிலைகள் எல்லாம் இறைவன் உருவாக்கி செயல்புரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. நீரினில் கருநிலை நிகழ்த்திய பற்பல ஆறுற வகுத்து அருட்புரிஞ்சு. நீரிலையும் என்ன இருக்கு? கருநிலை. இப்ப கடல்ல 10 லட்சம் மீன் வகைகள் திமிங்கலத்துல இருந்து தென்னாங்குனி வரைக்கும் இருக்குதுன்னாக்க அது எப்படி அங்க எல்லாம் கரு பிடித்து அது வருது. இப்ப தண்ணீர் தான் ஆட்டோமேட்டிக்கா யாரும் போய் அதுல மீனை விடுறது இல்லை. அதுவாக எத்தனை 10 லட்சம் பேத உயிரினங்கள் கடல்ல வாழுதுன்ற படைக்கும் போது அது இப்ப அதுங்களுக்குலாம் கருநிலை இருக்கு. கரு பிடித்து அதோடைய வர்க்கங்கள் வகுத்திருக்குது, வளர்ந்து கொண்டே இருக்குது. மீனை எவ்வளவோ படிக்கிறாங்க. மீன் உருவாகிட்டே தானே வருது. ஒரு குழி, பெரிய ஒரு குழி வெட்டுறாங்க. அந்த குழியில தண்ணி தாங்கினே பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அது மீன்கள் இருக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த அந்த தண்ணியில இருக்கக்கூடிய கருநிலை அந்த இடத்துக்கு தக்க மாதிரி மீனாக அது உடம்பு எடுத்துக்குது. அந்த உயிர் மீனாக எடுத்து அங்க இருக்கிற பொருள் என்னவோ அது உணவாகவும் அது எடுத்துக்கிட்டு வாழும். இப்படியெல்லாம் இறைவன் வகுத்து இருக்கிறாரு அப்படின்றத சொல்றாரு. நீரிடை நான்கியல் நிலைவித்து அதில் பல ஆறுதல வகுத்து அருட்பெரும் ஜோதி. நீரிடை 4 இயல்பு இருக்குது அப்படின்றத அவர் அதை விரித்து சொல்லல. அதுல 4 இயல்பு இருக்குது. நீருக்குரிய 4 இயல்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நீரிடை அடிநடு நிலை உற வகுத்தனல் ஆதர புரிந்த அருட்பெரும் ஜோதி. எப்படி வெளியில கான்சியஸ், என்ன கான்சியஸ், சப் கான்சியஸ் இருக்குன்னு சொன்னா அதே போல தண்ணிலையும் இருக்குது அப்படின்றாரு. அடி நடு நிலை உற வகுத்து அனல் ஆறுதல், அதுலயும் அனலும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த வாட்டரை ஹீட் பண்ண அதோடைய தன்மைகள் மாறும் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த அடிப்படையில அடிநடு நிலை கிடைக்கும். நீரிடை ஒளியியல் நிகழ்பல குணவியல். நீர் தண்ணியில ஒளி இயல்பு இருக்கு. தண்ணியில ஒளி இருக்குன்னு சொல்றாரு. அதான் வள்ளலார் தண்ணீரை ஊற்றி விளக்கரித்ததாக சொல்றாங்க இல்லையா? அப்ப தண்ணியில ஒளியியல் இருக்குது. நிகழ்பல குணவியல், அதுலயும் சில குணங்கள் இருக்கு. தண்ணிக்கு குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் வகுத்து இருக்குது அருட்பெரும் ஜோதி. அதே நேரத்துல நீரிடை சக்திகள் நிகழ்வகை பல ஆதார வகுத்து அருட்பெரும் ஜோதி. தண்ணியிலையும் தண்ணியில வாழக்கூடிய சக்திகள் இருக்கிறாங்க. நீரினில் சத்தர்கள் நிறைவகை உரைவகை ஆதர புரிந்த அருட்பெரும் ஜோதி. அங்க தண்ணியில இருக்காங்க. இப்ப மகாவிஷ்ணுனாக்க தண்ணியில இருக்கிற ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம், கடல்ல இருக்கிற மாதிரி. அது போல கடல்ல நிறைய சத்தர்கள் நிறைவாக இருக்கிறாங்க. நிறைவகை உரைவகை உரைகிறாங்க அங்க தண்ணியில அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்பிரிட்டுங்கெல்லாம் அந்த தண்ணியை விட்டு வராதுங்க. அங்கே கடல்லே தான் அதுங்க தண்ணியோட சார்ந்த
உயிரினங்களாக சக்தி சத்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுபோல நீரிடை உயிர் பல, நீர் தண்ணியில வந்து உயிர் பல நிகழ்வுறு பொருள் பல, பல பொருள்களாகவும் தண்ணிக்குள்ளேயும் பல பொருள்கள் இருக்குது. ஆரூர அமைத்தது அருட்பெரும், இதெல்லாம் வகுத்தது அமைத்ததுன்றதுனால தண்ணிக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு வர பாடல்களா தான் இதெல்லாம் நமக்கு ஒரு நாலேஜ்க்காக இது வந்து சொல்றாரு. நம்ம அறிவுக்கு எட்டலைன்னாலும் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நீரிடை நிலை பல நிலை ஒரு செயல் பல, தண்ணியிலையும் பல நிலைகள் இருக்குது, அந்த நிலைகளுக்கு பல செயல்கள்லாம் இருக்கு. இப்போ ஒரு மிஷின்லாம் இன்ஜின்லாம் ஓடணும்னாக்கா தண்ணியினோட பங்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா. காடி ஓடும் போது நம்ம ரேடியேட்டர்ல தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அப்போ அது வந்து தண்ணியினுடைய செயல். இப்போ தண்ணியை வந்து எத்தனை வகைக்கு பயன்படுத்துறாங்க, அந்த தண்ணியில வந்து நிலை இருக்குதுன்றது, நீரிடை நிலை பல இருக்குது. இப்போ தண்ணியை வந்து ஆஸ்டோப்ரோசிஸ்ன்னு சொல்லும்போது அந்த தண்ணி ரிவர்ஸ் சைக்கிள் பண்ணி 0 இதுக்கு கொண்டு போறாங்களே, அப்போ அந்த தண்ணியினுடைய கிளீன்சிங்க்கெல்லாம் வந்து அது பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி உடல் சுத்திக்கு தண்ணியை வந்து பல நிலைகளுக்கு கொண்டு போற டெக்னாலஜிலாம் இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்குது. அதனுடைய செயல்கள் வந்து பலவாக இருக்கு. எல்லா வீட்லையும் ஃபில்டர் வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபில்டர்ல வந்து தண்ணியை வந்து எத்தனை தரத்துக்கு கொண்டு போறாங்க, சில இதில் அல்கலைன் வாட்டரா கொண்டு போறாங்க, சில இதில் அசிடிட்டி வாட்டரா இருக்கிற வைக்கிறாங்க. இப்படிலாம் வந்து அதுல நிலை பல செயல் பலலாம் அமைத்த வைக்கிறதுக்கு அருட்பெரும் ஜோதி. நீருறு பக்குவ நிறைவுறு பயன்படு, நீரின் துணை கொண்டு பக்குவம் அடைகின்ற நிறைவு, அதுல பல பயன் பல ஆரூர அமைத்திருக்கின்ற அருட்பெரும் ஜோதி. தண்ணியின் மூலமாக பக்குவ நிறைவு, பக்குவப்படுகின்ற நிறைவு. இப்ப 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 அரிசி இருக்குது, அரிசியை வந்து நம்ம சோறாக்கணும்னாக்க பக்குவம் வந்து அரிசி என்ற பக்குவம் வந்து மாறி சோறாக மாறும். அப்ப நீர் ஊத்துனாதானே அதனுடைய பக்குவம் வந்து நிறை வந்து மாறும். அதுபோல தண்ணி கலக்கும் போது அதோடைய பக்குவம் வந்து வேற வேற பொருள்கள் வேற வேற தன்மைக்கு நிறைவுறும். அதுல பல பயன். இப்ப மாவு இருக்குது, ரொட்டி சுடணும் அப்படின்னாக்க நீங்க மாவை எடுத்து ரொட்டி சுட முடியாது, அதுல தண்ணி கலக்கும் போது அந்த மாவு வேற பக்குவத்துக்கு. அந்த மாதிரி நீர் ஒரு பக்குவ நிறைவுறு பயன் பலம், அந்த மாதிரி தண்ணியை கொண்டு பல பொருட்களை நம்ம வந்து அதோடைய பக்குவம் வந்து மாற்றி பயனுறவுக்கு அமைத்திருக்குது அருட்பெரும் ஜோதி. அதுபோல நீர் இயல் பல பல, நீருக்குரிய இயல்பு, அதோடைய குணம், அதுகிட்ட இருக்கக்கூடிய தன்மை, தண்ணிக்கு இருக்கிற தன்மை, அதுல பல பலன்றது நிறைத்ததில் பிறவும், அதுல பல பல இருந்தா அதுல பிறவும் ஆறுதல புரிந்த அருட்பெரும் ஜோதி. அதுக்கு ஆதரவாக புரிந்திருக்கிறது அருட்பெரும் ஜோதி. ஸோ இவைகள் எல்லாம் வந்து தண்ணி தத்துவத்தை பற்றி, தண்ணிக்குள்ள இருக்கிற இயல்பை பற்றி, தண்ணியினால் செயல்படுகின்ற பயனை பற்றி, தண்ணியில இருக்கக்கூடிய நிலைகள், அதோடைய செயல்கள், தண்ணியில இருக்கக்கூடிய உயிர்கள், தண்ணியில இருக்கக்கூடிய பொருள்கள், அப்புறம் தண்ணியில இருக்கக்கூடிய சக்தி சத்தர்கள், இவங்கெல்லாம் உரைகின்றார்கள். நம்ம மண்ணில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தண்ணியிலயும் மண்ணில சக்தி சத்தர்கள் வாழ்வது நம்ம கண்ணுக்கு தெரியாது, தண்ணியில இருக்கிறவங்களும் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. இப்படி தண்ணியின் தத்துவத்தை வந்து இவ்வளவு விரிவாக வள்ளல் பெருமான் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆக இந்த 430வது வரியோட நம்ம இன்னைக்கு நிறைவு செய்துக்கிட்டு, இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாக்க கொஞ்சம் கேட்டுக்கலாம். Any question? No one asking question for me. All very clear. No one asking question. Very very deep this மண் தத்துவம் நீர் தத்துவம் எல்லாம் கடவுளோட படைப்புல நம்ம அறிவுக்கு எட்டாதது எவ்வளோ கிடக்குது. யாரும் அதுல எல்லாம் போய் ஆய்வு பண்ணல. நமக்கு தெரிஞ்சதான் மேலோட்டமா மண்ணுல என்ன இருக்குதோ அதை தானே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால இதுல
நிறைய விஷயங்கள் வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து தெரியும். மண்ணை ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, கடலை ரிசர்ச் பண்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இருக்கும். இப்ப மொத்தத்துல இந்த உலகத்துல இறைவன் படைக்கும் போது 84 லட்ச ஜீவராசிகள் வந்து ஃப்ரெஷ்ஷா படைச்சிருக்கிறாரு. எல்லா இதுலயும் உயிர்கள் வந்து இருக்குது, தண்ணியிலயும் உயிர்கள் சொந்தமா அப்படிதான் இந்த மீன்கள்லாம் உருவாகுது. நீரிடை உயிர் பல நிகழ்வுறு பொருள் பலன்றாரு. அந்தந்த எல்லைக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி பொருள் கொண்டு அந்த உடம்பு எடுக்கணுமோ அதை எடுத்துக்கும். தென்னாங்குனின்றது ரொம்ப சாஃப்டான உள்ள ஒரு பகுதி தானே, அது ஒரு பொருள்ல செஞ்சுக்குது. திமிங்கிலம் வந்து அது எவ்வளவு திக்னஸா ஒரு தோலை கொண்டு அது எவ்வளவு பெரிய உடம்பாக பால் ஊட்டக்கூடிய ஒரு உயிரினமாக அது படைச்சிக்குது இல்லையா. அந்த மாதிரி இருக்குது, படைச்சிருக்கிறாரு இறைவன் அப்படின்னு சொல்றாரு. வணக்கங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். வணக்கம். நான் சிகாம்பூர் சரஸ்வதி பேசுறேன் ஐயா. சக்தி சக்தர்கள்னா யாருங்க ஐயா? ஸ்பிரிட், அதெல்லாம் ஸ்பிரிட், நம்ம கண்ணுக்கு தெரியாத உருவங்கள் எல்லாம். அப்படிங்களா? ஸ்பிரிட்டாக இருப்பாங்க. ஆங்கிலத்துல வந்து ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, நம்ம தேவதைன்னு சொல்லுவோம். என்னங்க ஐயா? கடல் தேவதைகள் சொல்றாங்க இல்லையா. ஓ, அததான் சக்தி சக்தர்கள்னு சொல்றதா? சக்தர்கள் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. சரிங்க ஐயா. நான் வீட்டுல இருந்தாலும் லட்சுமி வந்து அதோட இதுல போன்ல வந்துட்டு கேட்க வாய்ப்பு செஞ்சு கொடுக்குதுங்க ஐயா. மண்ணிலேயே அந்த மாதிரி 5 இடத்துல இருக்குது சக்தி சக்தர்கள் இருக்கிறாங்கன்னு வள்ளலார் சொல்றாரு. இப்ப மண்ணுல இருக்கிற மண் தேவதைகள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியில இருக்குது, நெருப்புல இருக்குது, காற்றுலயும் இருக்குது, வெளியில நிறைய இருக்குதுன்னு சொல்றாரு. படைக்கப்பட்டது எல்லாம். அது வந்து அந்த மண் தண்ணி இதுல எல்லாம் உள்ள இந்த சக்தி எனர்ஜின்னு சொல்றாங்களே, அதுதான் அப்படி சொல்றாங்க. அதுங்களுக்கு வந்து உருவம் இருக்கு. அதுங்களும் உருவம் கொண்டிருக்கு. ஆனா நம்ம மாதிரி உருவம் கிடையாது. அதுங்களுக்கு நம்ம பரு அணுக்களாக உருவாக்கப்பட்ட மாதிரி அவங்க இல்ல. அவங்களுக்கு உருவம் இல்ல. இல்ல, உருவம் இருக்குது, அது வேற பொருளாக அந்த உருவம் வந்து உருவாக்கப்பட்டது. அப்படிங்களா ஐயா? நன்றி, வணக்கம். சக்தி சத்தர்கள்னு பல்வேறு அகவல்லையும் நிறைய இடத்துல அந்த மாதிரி சக்தி சத்தர்கள் எல்லாம் சொல்லுவாரு. சக்தி சத்தர்கள் எடுத்து அகம்புறத்து அத்திசை வழங்கும் அருள், அவங்க உள்ளுக்கும் இறைவன் அருள் புரியக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்லாம் சொல்றாரு. அப்படிங்களா ஐயா? அகவல்ல இருக்கு. சரிங்க ஐயா, நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிமா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவருட்பிரகாச வள்ளலா தெய்வ திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை. நன்றி. For me, Anbaga, please hold on. Anbaga, since the MCO, can you hear me? You can unmute your speaker, your mic. Yeah, can hear Prima. Others can hear me, No, since this MCO already from March 18, we're having this MCO thing. So, it's affecting Swami's
you know, like every time we go for speech, we always contribute for his Dachana and all that. So thank you for those who have contributed, and I hope that you know, you all continue contributing to keep him going lah. That's all I wanted to say. So I think you all have his account number and all that. So the Guru Darshan, you all can bank into his account. Yeah, that's all lah. And if you all come up with any ideas, please let me know also. Be very useful. Sure, Prema. Because, Thank you very much. Because this one looks like, I think we can't go back to classes until things are, you know, this virus is solved. Yeah, come back to normal. Yeah. So that's why for time being, just help Swami out in whatever you all can do it lah. Yeah. Please, everyone, share your contribution. Thank you very much. Good night. Stay home. Stay safe. வணக்கம் ஐயா, நன்றி ஐயா. Yes, go moved out. Okay, thank you. Bye.